30வது செஷன் அக்டோபர் 3, 4, 5. ஓகே மேம். முன்கதை இருந்தா ஆரம்பிக்காது. 607வது பாடல்ல போன வாரம் முடிச்சோம். அப்ப அது வரைக்கும் சதானந்த முனிவர் ராமலட்சுமணருக்கு விஸ்வாமித்திர முனிவரோட வரலாறை தொடர்ந்து சொல்றார். முன்காலத்துல அயோத்தி மன்னராக இருந்த சத்தியவரதன் என்கிற அரசன் தான் செய்த 3 பாவங்களால் திருசங்கு என்று பெயர் பெற்றான். பூத உடலோடு மேலுலகம் செல்ல விரும்பிய தன் விருப்பத்தை நிறைவேற்ற வசிஷ்டர் மறுத்ததால் வேறு ஒரு குருவை தேட முற்பட்ட போது வசிஷ்டரின் சாபத்தால் அழகு இழந்து கோர வடிவத்தை அடைந்தான். வசிஷ்டரின் எதிரி விஸ்வாமித்திரர் தன் விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்ற எண்ணத்தில் விஸ்வாமித்திரரை அணுகினார். தன் வேள்வியின் பலனாக திருசங்குவை ஸ்வர்க்கம் அனுப்பிய போது தேவர்கள் அவனை மேலே வரவிடாமல் தடுத்தனர். அவர்கள் தள்ளிய திருசங்குவை விஸ்வாமித்திரர் மேலேயே நிற்க வைக்கிறார். தன்னை அவமதித்த தேவர்களுக்கு பாடம் புகட்டும் வகையில் விஸ்வாமித்திரர் கோள்களோடும் சூரிய சந்திரர்களோடும் வேறு உலகை படக்க தேவர்கள் அவரை சாந்தப்படுத்துகிறார்கள். திருசங்கு ஒரு வானத்தில் நட்சத்திரமாக இடம்பெற்ற பின் விஸ்வாமித்திரர் மேற்கு திசை சென்று தன் தவத்தை தொடர்கிறார். அப்பொழுது அம்பரீஷன் என்ற மன்னன் தன் வேள்விக்கு நரபலி கொடுக்க சுனச்சேபன் என்கிற இளைஞன் ஒருவனை அழைத்து செல்லும் வழியில் விஸ்வாமித்திரரை அந்த இளைஞன் சந்தித்து தன்னை காக்கும்படி வேண்டுகிறான். விஸ்வாமித்திரின் சகோதரி மகன் அவன். சுனச்சேபனுக்கு பதிலாக தன் மகன்கள் யாரையாவது அம்பரீஷுடன் செல்ல சொல்ல அதை அவர்கள் மறுக்க அவர்களை சாபமிட்டுவிட்டு சுனச்சேபரிடம் வேள்வியில் பலியாகாமல் தப்பிக்க உதவும் 2 மந்திரங்களை விஸ்வாமித்திரர் அவனுக்கு உபதேசிக்கிறார். அதை கேட்டுக்கொண்டு சுனச்சேபன் அம்பரீஷ அரசனுடன் செல்கிறான். இனி 608வது பாடல். மறைமுனி உரைத்த வண்ணம் மகத்து உரை மைந்தன் ஆய சிறை உரு கலுழன் அன்னம் சே முதல் பிறவும் ஊரும் இறைவர் தொக்கு அமரர் சூழ இளவல் தன் உயிரும் வேந்தன் முறை தரு மகமும் காத்தார் வடதிசை முனியும் சென்றான். மேல கொஞ்சம் மறைமுனி வேதங்களை அறிந்த கோசிக முனிவன் உரைத்த வண்ணம் கூறியபடியே மைந்தன் அந்த குமாரன் மகத்து உரை யாகம் செய்யும் இடத்தில் தியானிக்க சிறை உரு கலுழன் வலிமையான சிறகுள்ள கருடனும் அன்னமும் சே காளையும் முதல் பிறவும் முதலிய பிற ஊர்திகளையும் ஊரும் ஏறி நடத்தும் இறைவர் திருமால் பிரம்மன் சிவன் முதலிய தலைமை தேவர்கள் அமரர் சூழ மற்ற தேவர்கள் தம்மை சூழ்ந்து வரும்படி தொக்கு அவ்வேள்வி சாலைக்கு திரண்டு வந்து இளவல் தன் உயிரும் அந்த இளைஞனது உயிரையும் முறைத்தரு வேத முறைப்படி செய்யப்படும் வேந்தன் மகமும் அவ்வரசனது யாகத்தையும் காத்தார் அழியாதவாறு பாதுகாத்தார். முனியும் கோசிக முனிவனும் வடதிசை சென்றான். மேற்கு திசையில் தனது தவம் முடியாததால் வடதிசை நோக்கி போனான். ஊர்திகள் இந்திரனுக்கு வெள்ளை யானை, அக்னி கடவுளுக்கு ஆட்டுக்கடா, யமனுக்கு எருமைக்கடா, கௌசிகன் தவ மகிமை. அக்னி கடவுளுக்கு ஆட்டுக்கடா வாகனம்ங்கிறது நான் இதான் கேள்விப்படுறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இல்ல மேம், இதான் கேள்விப்படுறோம். இந்திரன் வெள்ளையான கேள்விப்பட்டிருக்கோம். எருமைக்கடா தெரியும் கடவுளுக்கு. அதனாலதான் ஆட்டுக்கடா பலியிடுவாங்களா தெரியல. சோ இது மாதிரி கோசிக முனிவன் சொன்னதை கேட்டு அந்த அம்பரீஷன் கூட அந்த மைந்தன் போனதுக்கு அப்புறம் திருமால் பிரம்மன் சிவன் முதலிய தலைமை தேவர்கள் சுடைசூழ தம்மை தொடர்ந்து வரும்படி அந்த இளைஞனது உயிரையும் வேத முறைப்படி அவரது அரசு யாகத்தையும் அவர் காத்தார். விஸ்வாமித்திரர் இந்த மந்திரங்கள் 2 சொல்லி கொடுத்தாரு இல்லையா, அதை சொன்னதுனால தேவர்கள் எல்லாரும் புடைசூழ அந்த வேள்விக்கு வந்ததுனால அந்த அவனோட உயிர் காக்கப்பட்டது. அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் மேற்கு திசையிலிருந்து நகர்ந்து வடதிசை நோக்கி போகிறார். டாக்டருக்கா? இல்ல மேம், லாஸ்ட் வீக் நம்ம படிச்சோம் இல்லையா 607. அதுல அந்த 2 மந்திரங்கள் சொல்றது ஒண்ணு அந்த பலியை உண்டவனாகிய இந்திரனுக்கு, இன்னொன்னு யூபத்தூனின் தேவதையான உபேந்திரன். யூபத்தூன்னா என்னது? யூபத்தூனின் தேவதையான உபேந்திரன். யூபம்னா யாகம் கட்டும் பசுவை கட்டும் அந்த கற்ற தூண், யாக பசுவை. ஓகே, அப்ப அந்த உபேந்திரன்றது யாரு?
உபேந்திரன் இந்திரன் இல்லையா? ஒரு இந்திரன் இல்ல இந்திரனை துதிப்பது பலியை உண்டவனாகிய இந்திரனை துதிப்பதுன்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. அப்புறம் யூபத்தூனின் தேவதையான உபேந்திரனை துதிப்பது அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. 2 பேரும் ஒரே பர்சன் கிடையாதுங்க. பேர் உண்டா? பலியை உண்பவனாகிய இந்திரனை துதிப்பது, யூபத்தூனின் தேவதையான உபேந்திரனை துதித்து. அப்ப 2 பேரும் தனித்தனியா வர மாதிரிதான் வருது அப்போ. சோ யூபத்தூன் தூண்ல கட்டி போடுவாங்க. அப்ப இந்த மந்திரத்தை சொல்லும் தானே சொல்றாரு இல்லையா? சோ அந்த தூணோட தேவதை அப்ப உபேந்திரன் அர்த்தம் ஆறுது அப்போ. சோ 2 பேர் வேற வேறன்னு தான் ஆறுது. பலியை உண்பவனாகிய இந்திரனை துதிப்பது, யூபத்தூன் 2 பேரும் வேற வேற. சோ அந்த தூணுக்கு ஒரு தேவதை, பலி ஆளை கட்டுற தூணுக்கு இன்னொருத்தர் தேவதை. இது சான்ஸ்கிரிட் வேர்ட் மேடம். இது இந்த உபேந்திரன்னா உபேந்திரன் அந்த இந்திரனுக்கு பிறகு வந்தவன், தம்பி உபேந்திரன். இந்திரனுக்கு தம்பி உபேந்திரன். அவங்களுக்கு அடுத்த வேற வேற ஆளு 2 பேரும். இப்ப இந்த இடத்துல 2 மந்திரம் சொல்றாரு இல்லையா? ஏற்கனவே முன்ன ராமலட்சுமண ஆளுக்கு அவர் 2 மந்திரம் சொன்னாரு இல்லையா? அது வேற இது வேறயா? ஆமா அது வேற மேம். அது அந்த ஹீட் தெரியாம இருக்கிறதுக்கு அவங்க உடல்லயே சம்திங் ஏதோ டிஃபரன்ஸ் வரணும். கரெக்ட். அது வேற இது வேற இல்லையா? இது தப்பிக்கிறதுக்கு, அதாவது தேவர்கள்லாம் இறங்கி வருவதற்காக இந்த மந்திரத்தை சொன்னா அவங்க எல்லாம் இறங்கி வருவாங்க. இல்லைன்னா அவங்க வராம இருந்தாங்க இல்லையா? பலியிட்ட பிறகுதான் அவங்க வருவாங்க. ஆனா இது பலியிடுறதுக்கு முன்னாடியே இந்த மந்திரத்தை வருவாங்க. அப்ப வருவாங்க. யூபம்னு கொடுத்திருக்கு ராமலட்சுமி. யாக பசுவை கட்டும் தூண் அப்படின்னு கொடுத்திருக்கு. ஓகே, அதே பேராகிராஃப்ல கொஞ்சம் முன்னாடி இருக்கு. அந்த தூண் தான். அந்த தூணுக்கு அதிபதி உபேந்திரன். சோ 2 பேரும் வேற வேற. ஒரு மந்திரம் இந்திரனை துதிச்சு நீ கீழவான்னு சொல்லும். அது தானே மந்திரத்தோட பலத்தால அவர் கீழே வருவாரு. அவரும் புடைசூழ மற்ற தேவர்கள் புடைசூழ கீழே வருவாங்க. அதே மாதிரி யூபத்தூண்ல தேவதை இருக்கிறது அந்த தூண்ல கட்டுறதுனால அவருக்கு ஒரு ஆபத்தும் வராதா இருக்கும் இல்லையா? அடுத்தது போலமா வேள்வி முற்றலும் கௌசிகன் வடதிசை ஏகலும். அதான் இப்ப படிச்சோம் இல்லையா? ஓகே, எல்லாரும் கீழே வந்துட்டாங்க. இவர் தப்பிச்சு போனதுனால இவர் வடதிசை நோக்கி போறாரு. 609 வடாதிசை முனியும் நன்னி மலர்கரம் நாசி வைத்து ஆங்கு இடாவு பிங்களையால் நைய இதய தூடு எழுந்து ஒன்று எண்ணி விடாது பல் பருவம் நிற்ப மூலமா முகடு விண்டு தடாது இருள் படலை மூட சலித்தது எத்தலமும் தாவி. முனியும் கௌசிக முனிவனும் வடாதிசை நன்னி வடக்கு திக்கை அடைந்து ஆங்கு அவ்விடத்தில் மலர்கரம் நாசி வைத்து தாமரை போன்ற கையின் விரல்களை மூக்கின் மேல் வைத்து இடாவு பிங்களையால் நெய்ய இடகலையானது பிங்களையோடு அடங்கும்படி பிராணாயாமம் செய்து இதயத்து ஊடு எழுந்து ஒன்று மனத்திலே பிரணவ மகாமந்திரத்தை எண்ணி தியானித்துக் கொண்டு பல் பருவம் பல ஆண்டுகள் வரை விடாது நிற்ப தவத்தில் நிலைத்து நிற்க மூலம் முகடு விண்டு அப்பொழுது மூலாகினியால் அவனது பெரிய கபாலம் வெடித்து விரிந்து இருள் படலை அதிலிருந்து இருளின் கூட்டத்தையொத்த புகைப்படலம் தடுக்கப்படாமல் தாவி மேல் எழுந்து மூட எங்கும் கவிழ்ந்து நின்ற அளவிலே எத்தலமும் எல்லா உலகும் சலிப்புற்றன. இடைகலை என்னும் நாடியிலிருந்து இடமூக்கால் விடும் மூச்சுக்காற்றை இடைகலை என்றும், பிங்களை என்னும் நாடியிலிருந்து வலமூக்கால் விடும் மூச்சுக்காற்றை பிங்களை என்றும் கூறுவர். இவை பிராணாயாமம் செய்யும் போது நிகழ்வன என்றும் கூறுவர். இருள் படலை இருளின் தொகுதி, இடை பிங்களை என்பன தச நாடிகளில் சேர்ந்தவை. முகடு தலையோட்டின் உச்சி. அவர் எப்படி தவம் செய்யறாருங்கிறதே இதுல அழகா சொல்லியிருக்காங்க. அது கம்ப்ளீட்டா அது நம்மளால கற்பனை பண்ண முடியுது. அந்த மாதிரி பண்ணும்போது கபாலம் வெடிச்சு புகை மூட்டம் சவிழ்ந்துக்க எல்லா உலகம் சலிப்புற்றுனங்கிறதுனா அவங்க ஏன் சலிப்பு விடுறாங்க, ஏன் அவங்க அழுத்துக்கிறாங்க? திகைத்து நின்றன அந்த மாதிரி ஏதாவது அர்த்தம் இருக்கும்.
சலிப்புட்டுனது சாதாரணமா அழுத்துக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? சலிச்சுக்கிறதுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல சலிப்புக்கு என்ன அர்த்தம்? வருந்துது, கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி. அப்படிதான் இருக்கணும். இருட்டா வேற இருக்கிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் இன்னொரு அர்த்தம் இருக்கு, சோர்வடையுது. உலகம் வந்து சோர்வடையுது. ஓகே. சோ இந்த புகை மண்டலம் சூழ்ந்து நிற்க, உலகம் எல்லாம் நிற்க, உலகம் அத்தனை உலகம் சோர்வடைந்தன. சோ இந்த பிராணாயாமம் எப்படி பண்றதுங்கிறத அந்த வார்த்தை அழகா சொல்றேன். இடைகளைங்கிறது பிங்களை என்றும், வலது பக்கம் இடது பக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்களே பிராணாயாமம் பண்ணும்போது. எத்தனை பேர் பிராக்டிஸ் பண்றீங்க? எப்பவாவது ரேரா. நானும் அப்பப்ப பண்ணுவேன். இல்ல லெஃப்ட்ல எடுத்துக்கணும், வலதுல விடணும், வலதுல பிடிக்கணும், ரைட்ல எடுத்து லெஃப்ட்ல விடணும். கரெக்ட். தினம் பண்றீங்களா ராஜி? இல்ல, அதோ சொன்ன என்னைக்கு தோன்றதோ அன்னைக்கு. அதான் நானும் அப்படிதான். ஒரு மாதிரி பயமா ஆச்சுன்னா அன்னைக்கு பண்ணி தினம் ஒரு 5 நிமிஷம் பண்ணாலே போறோம்னு சொல்றாங்க. அதெல்லாம் உட்கார்ந்து மனஞ்சு பண்ணணும். இங்க இவர் வந்து வருஷ கணக்குல தவம் பண்ணிருக்காரு. அவருக்கு ஏன் பவர் வராது பின்ன? அவர் எப்படி? அடுத்தது போலாமா? அடுத்து கலிவிருத்தம். 4 வரி இருக்கு. 610. எயில் எரித்தவன் யானை உரித்த நாள், பயிலுறுத்து உரி போர்த்த நல் பண்பு என, புயல் விரித்து எழுந்தால் என, பூதலம் புயலுறுத்தி கொழும் புகை விண்மவே. எயில் எரித்தவன் திரிபுரத்தை எரித்தவன் சிவன். யானை உரித்த நாள், யானையை உரித்த காலத்தில் பயில் உறுத்தி உடலோடு செறியச் செய்து உரி போர்த்த அந்த யானை தோலை மேலே போர்த்து கொண்ட நல்பண்பு என, நல்ல தன்மை போலவும், புயல் மேகங்கள் விரித்து எழுந்தால் என எங்கும் பரவி எழுந்தது போலவும், பூதலம் குயிலுறுத்தி பூமி முழுவதையும் நெருங்கச் செய்து கொழும் புகை, அந்த மூலாக்கினியின் புகையானது விம்ம மிகுதியாக புகை எங்கும் பரவுதல். சிவன் யானையை உரித்து அதன் தோலை போர்த்தது போல பூமியில் எங்கும் கருமேகம் விரிந்து எழுந்தது போல இருந்தது எனல். எயில் பட்டணத்தை குறிக்கும் ஆகு பெயர். என்ன அருமையான கற்பனை இல்ல? சிவன் வந்து யானையை உரித்து அதன் தோலை போர்த்தது போல கருமை சூழ்ந்துதான். அது சொல்ற பாருங்க, மூலாகினியின் புகைன்னு அந்த சொல்வா இல்லையா, அந்த யோகால அப்படி கீழேந்து ஒவ்வொன்னா 7 சக்கரம் இருக்கும். அந்த 7வது சக்கரம் மூலாகினின் வழியா, அதுல இருந்து அவரோட அந்த புகை வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மூலாகினியின் புகை. இதுல வந்து ஜஸ்ட் கற்பனைக்காக மட்டும்தான் யானை உரித்துன்னு சொல்றாங்க. இல்ல இது வேற ஏதாவது கிளை கதை ஏதாவது இருக்கா? இது வேற ஏதாவது ஸ்டோரி? இல்ல எனக்கு தெரிஞ்சே இல்ல. சிவன் எங்கேயுமே யானையை உரித்த மாதிரி கிடையாது. புலித்தோல் போர்த்தவர் இல்லையா? புலித்தோல். புலித்தோலா மான் தோலா? இல்ல புலித்தோல். மான் தோல் வந்து ஆசனம் இல்லையா? ஆமா, மாந்தோல் ஆசனம் புலித்தோல் போர்த்துட்டு யானைன்னு சொல்றாளே, இதுக்கதான் நான் யோசிச்சேன், யானை உரித்துன்னு சொல்றாளே. ஏன்னா அவ்வளவு பெருசு யானை, எவ்வளவு பெரிய மிருகம். ஆனா முழுக்க கருமையா இருக்கிறதுக்கு அது கூட சிவன் வந்து எவ்வளவு பெரிய உருவம். அந்த சிவன் வந்து யானை அப்படின்னா எவ்வளவு பெரிய யானையை உரித்து அவ்வளவு பெரிய தோலை போட்டுன்னு இருக்கணும் அர்த்தமா இருந்தப்போ. பூமியில் எங்கும் கருமேகம் விரிந்து எழுந்தது போல இருந்தது. இந்த திரிபுரத்தை எரித்தவன்றது திரிபுரம், அது என்ன ஸ்டோரி தெரியுமா? 3 புறத்தையும் திரினா 3 புறத்தையும் எரித்தவர் சிவன். அந்த மன்மதன் வந்து அம்பு விடுவார், கரும்பு வில் அம்பு விடுவார் இல்லையா, அந்த கதை நினைக்கிறேன். அப்போ அவனை எரிச்சுடுவார் அவர். அப்ப அதுக்குதான் திரிபுரத்தை எரித்த சிவன் பேரு நான் நினைக்கிறேன். நாட் வெரி ஷுவர். ஒரு நிமிஷம் இருங்க மேடம், இதுல கதை இருக்கா? அதான் தேடி எடுக்கிறேன். இது வந்து உரித்திட்டார் ஆணையின் தோல் பதிகம் 432 பயற்றார் நேர்சை. இது என்ன பாடல் தெரியல. 12 திருமுறையில வருது இந்த பாடல். இந்த பாடலில் யானை, இந்த பாடல் வந்து உரித்திட்டார் ஆணையின் தோல் உதிர 6 ஒழுகி ஓட விரித்திட்டார் உமையால் அஞ்சி விரல் விதிர்த்து அளக்கல் நோக்கி தரித்திட்டார் சிறிது போது தரிக்கிறதாகி தாமும் சிரித்திட்டார் எயிறு தோன்ற திருப்பயருற்றினாரே. அத வந்து அந்த பாடல தான் இந்த இவர் யானையை தோலை உரிச்சு அதனால இவங்க தேவியை பார்த்து பயந்து அப்படின்னு ஒரு பாட்டு வருது. என்ன கதை அது? ஆக்சுவலி இது
சும்மா இந்த தேடி பார்த்தேன். இந்த யானை தோலை உரிச்சதுன்னு போட்டா திருமுறையில அதான் வருது. எதனால யானை தோலை உரிச்சாருன்னு வந்திருக்கா? யாரு? இல்ல அது எதனால சிவன் வந்து யானையோட தோலை உரிச்சார்? அது ஏன்னா நம்ம யானை தோலை உரித்த காலத்தில்னு வந்திருக்கு. திருவிளையாடல் புராணம் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கருணிகம் கொண்ட யானையை ஆணவ மலத்தினுக்கும் அஞ்ஞானத்திற்கும் ஒப்பிடுவது வழக்கம். அஞ்ஞானம் ஞானத்தை வரவிடாமல் தடுப்பதால் ஞானமே உருவாகிய உமையம்மை அஞ்ஞானத்திற்கு அச்சப்படுவது இயற்கையே. ம். இது சிம்பாலிஃபை யானையை உரிக்கிறது அஞ்ஞானத்தை உரிச்சு அப்படின்னு ஏதோ கதை வருது. ம்ஹும். நான் வந்து லிங்க் அனுப்புறேன். ரொம்ப பெரிய பாட்டா இருக்குது. ஓஹோ. ஓ, இதுல வந்து இன்னொன்னுல வருது, யானை உரித்த சிவன் என்பது கஜசம்மார மூர்த்தியை குறிக்கிறது. இந்த வடிவத்தில் சிவபெருமான் கஜசூரன் என்கிற யானையின் தோலை உரித்து அதனை தன் மேலாடையாக அணிந்துள்ளார். ஓகே. தாருகாவனத்து முனிவர்களின் ஆணவத்தை அழித்து, இந்த கதை தான், தாருகாவனத்து முனிவர்களின் ஆணவத்தை அழித்து அவர்களுக்கு அருள் புரிவதற்காக சிவபெருமான் யானையின் வயிற்றுக்குள் சென்று பின்னர் அதனை கிழித்து அதன் தோலை உரித்து அந்த வடிவம் கொண்டதாக நம்பப்படுகிறது. கஜசூரனை அழித்தல். தாருகாவன முனிவர்கள் சிவபெருமானை அழிக்க, அது அன்னொரு முன்கதை வந்து தாருகாவன முனிவர்கள் சிவபெருமானை அழிக்க அபிசார வேள்வி நடத்தி அதிலிருந்து கஜசூரன் என்கிற யானையை உருவாக்கி சிவபெருமான் மீது ஏவி விட்டார்கள். அப்படி வந்தது. அதுக்கப்புறம் சிவபெருமான் அந்த யானையின் வயிற்றுக்குள் புகுந்து பின்னர் அதை கிழித்து யானையின் தோலை தன் மேல போர்த்து கொண்டார். இதனாலதான் அவருக்கு வந்து யானை உரித்த சிவன் என்று பெயர். சிவபெருமானின் 64 வடிவங்களில் இதுவும் ஒன்றாகும். நம்ம 64 வடிவங்களில் இதுவும் ஒன்றாம். இந்த யானை உரித்த சிவன் கஜாரி என்று கஜாசுரன் அப்படின்னு போட்டா அந்த போட்டோ வருது. போட்டோ வருது. கஜாசுரன். கஜாரி. இந்த திரிபுரத்தை எரித்த கதை யாராவது பார்த்தேடா? அடுத்தது அது வேற கதை. அப்போ அது வந்து அநேகமா அந்த மன்மதன் கதை தான். அது மன்மதனை பனிஷ் பண்றதுக்கு அவர் வந்து அந்த நெற்றி கண்ணை திறப்பார்னு நினைக்கிறேன். திரைப்புறம். ஆமா, திரிபுரம் எரித்த சிவன் வருதே, அந்த கதையும் வருதே. திரிபுரம் எரித்த சிவன் என்பது அசுரர்களால் உருவாக்கப்பட்ட இரும்பு, வெள்ளி, தங்கம் ஆகிய 3ஆல் ஆன வானத்தில் மிதந்த 3 நகரங்களான முப்புறங்களை அழித்த சிவன் தேவரின் வீர செயலை குறிக்கிறது. பண்டைய இலக்கியங்களில் பரவலாக குறிப்பிடப்படும் இந்த கதை சிவன் திரிபுரத்தை அழித்து தேவர்களை காத்த வீரச் செயலை விவரிக்கிறது. திரிபுரம் அல்லது முப்புறம் என்பது அசுரர்களின் தங்களின் சக்தி வாய்ந்த கட்டிட கலைஞரான மயனால் கட்டப்பட்ட 3 வானத்தில் மிதக்கும் நகரங்கள் ஆகும். இவை இரும்பு, வெள்ளி மற்றும் தங்கம் போன்ற உலோகங்களால் ஆனவை. இந்த அசுரர்கள் வந்து இவர்கள் தேவர்களை எதிர்த்து போர் கொடுத்தவர்கள். இந்த அசுரர்கள், இந்த அசுரர்களின் ஆணவம் மற்றும் வலிமையின் உச்சத்தை சிவன் இந்த செயலின் மூலம் உடைத்தெறிந்தார். சிவன் ஏன் எரித்தார்னா, முப்புறங்கள் சிவனை தவிர வேறு யாராலும் அழிக்க முடியாத வரம் பெற்றிருந்தன. அசுரர்களின் சக்தி மற்றும் ஆணவம் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருந்தபோது சிவன் தனது சக்தி மற்றும் வீரத்தின் மூலம் முப்புறங்களை எரித்து தேவர்களை காத்தார். இந்த வீரச் செயலே திரிபுரம் எரித்த சிவன் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இது மன்மத கதை அல்ல, இது வேற. அது வேற கதை. மேம், இந்த ஸ்டோரி எதுல மேம் ரீட் பண்றீங்க? கூகுள் போட்டா ஆட்டோமேட்டிக்கா ஏஐ இன்ஃபர்மேஷன் வருது இல்லையா? நானும் கூகுள்ல தேடினோம்னா உடனே ஒரு ஏஐ ஓவர்வியூ வந்துடும் நம்மளுக்கு. அது என்ன ஜெமினியோடது. ஓஹோ, நீங்க டவுன்லோட் பண்ணிருக்கீங்களா? இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறது. இப்ப நம்ம கூகுள் போட்டாலே முதல்ல வந்து ஏஐ ஓவர்வியூ தான் முதல்ல வருது. அப்புறம் தான் மத்த லிங்க் எல்லாம் வருது. எனக்கும் வரல மேம். அதான் போடுங்க. என்னைக்கோ நான் ஓகே போட்டிருப்பேன் போட்டிருக்கு. அதனால முதல்ல எனக்கு ஏஐ தான் வரும். அதுக்கப்புறம் தான் மத்த லிங்க் எல்லாம் வரும். அது ஷேர் பண்ணுங்க. திரிபுரம் சொல்றேன், இருங்க ஒரு நிமிஷம். இது முதல்ல யானை அது சொன்னீங்களே, அதையும் கொஞ்சம் ஷேர் ஆப்ஷன் இதோ வரேன், ஒரு நிமிஷம். யானையை நான் அனுப்பி விட்டேன் மேடம். நீங்க அனுப்பிட்டீங்க. டிராஃப்ட் இன் ஜிமெயில் காப்பின்னு வருதா? காப்பி பண்ண ஷேர் போட்டா வந்து
வந்துருச்சு மேம். எனக்கு வருது. வருதா? வருது. ஏஐ வியூ. அதான். அதுதான் அதுதான் முதல்ல வரும் யூசுவலா. ஓகே. நான் பண்ணி பாக்குறேன். ஷேர் பண்ணி பாக்குறேன். ஓகே. ஆனா ராமேஸ்வரம் திரிபுரன்றது நம்ம தமிழ் பாட்டுலாம் நிறைய வருமே. திரிபுரம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் என்ன கதைங்கிறது தெரியல. மன்மதனை எரித்த கதை அது என்னன்னு அப்புறம் பாக்கலாம். இப்ப வேண்டாம். வேறு கதை அது. அது திரிபுரம் வந்து கு. அழகிரிசாமியின் சிறுகதை ஒண்ணு இருக்காமா திரிபுரம். கு. அழகிரிசாமியா? நல்லா இருக்கும். இல்ல ஒரு பட்டினத்தார் பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, பட்டினத்தார் அவங்க அம்மாவுக்கு கொல்லி வைக்கும் போது முன்ன இட்டத்தி முப்புறத்திலே பின்ன இட்டத்தி தென்னிலக்கிலே அன்ன இட்டத்தி அடி வயிற்றிலே யானம் இட்டத்தி மூழ்க மூழ்குவேன்னு சொல்லிட்டு அந்த பச்சை எடுத்து கொடுப்பாங்க. பச்சை வரகு. ஒரு கோயிலும் இருக்காமா, வீரட்டானேஸ்வரர் கோயில்னு தமிழ்நாட்டுல ஒரு கோயில் இருக்குன்னு போட்டிருக்காங்க. வீரட்டானேஸ்வரர் கோயில் இது ஷேர் பண்ண வரல எனக்கு. பட் உங்களுக்கு வந்துருது இல்லையா? வந்துருச்சு. நான் ஷேர் பண்றேன். ஓகே. ஏன்னா ஷேர் ஆப்ஷன் கொடுத்தா ஜிமெயிலுக்கு கூட்டின்னு போறது. ஐ தாட் வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணலான்னு பார்த்தேன், வரல இல்ல. சரி, 11 போலாமா? தமம் திரண்டு உலகு யாவையும் தாவுற நிமிர்ந்த வெண்கதிர் கற்றையும் நீங்குற கமந்த மாதிர காவலர் கண்ணொடும் சுமந்த நாகமும் கண் சும்புளித்தவை. தமம் இருளானது திரண்டு மிகுதியாக ஒருங்கு சேர்ந்து உலகு யாவையும் உலகங்கள் எல்லாம் தாவுற பரவி நிற்க, அதனால் நிமிர்ந்த வெண்கதிர் சூரியனது வெப்பமான கதிர்களின் கற்றையும் நீங்குற தொகுதியும் மறைந்து போக, கமந்து மாதிர காவலர் வானுலகில் நிறைந்த திக்கு பாலகர்களின் கண்களுடனும் சுமந்த நாக கண்ணும் பூமியை தாங்கும் திக்கு யானைகளின் கண்களும் சும்புளித்தவே கூசின. கமந்த கமம் என்ற உரிச்சொல்லின் வினை விகற்பமாகும். தொல்காப்பியம் இல்லையா? தொல்காப்பியம் உரி 59 வருது இந்த மென்ஷன். சும்புளித்தல் மாதிர காவலர், கிழக்கு இந்திரன், தென்கிழக்கு அக்னி, தெற்கு யமன், தென்மேற்கு நிருதி, மேற்கு வருணன், வடமேற்கு வாயு, வடக்கு குபேரன், வடகிழக்கு ஈசானன். என்ன எல்லா திசையிலும் அந்த கருமை பரவி நிறைந்ததுங்கிறதுக்கு சொல்றாங்க. இல்ல இப்ப நவகிரகத்துல இந்த மாதிரிதான் இருப்பாங்க, அடுக்கி வச்சிருப்பாங்களா சாமி ஒரு திசையிலயும்? ஆமா, ஒரு இடத்துலயும் பண்ணுவாங்க இல்லையா? கரெக்ட். அதே மாதிரி அந்தந்த திசைக்கு அதிபதி. இல்ல இது வந்து நவகிரகமா இல்ல அஷ்டதிக் பாலர்கள் ஆய்வார்களா? ஏன்னா மேல நிறைந்த திக்கு பாலர்கள்னா திசைகளுக்குண்டான தேவதைகள். நவகிரகம் வேற, அது பிளானட்ஸ் இல்லையா? இது இல்ல நவகிரகம் பிளானட் கரெக்ட். நவகிரகம் பண்ணும்போது அந்தந்த திசையில வைப்பாங்க இல்லையா? 8 திசையிலயும் வைப்பாங்க இல்லையா? என்ன வைப்பாங்க? இல்ல அந்த துணி எல்லாம் வைப்பாளே, அந்த தானியம் அதெல்லாத்தையும் ஒரு இது வைக்க மாட்டா? நான் 8 திசையில வைக்க மாட்டேன். வேள்வி பண்ணும்போது நவகிரகம் எல்லாம் பண்ணுவோம். சாரி, என்ன சொன்னீங்க? இல்ல இப்போ நவகிரகத்துக்கு நம்ம இப்போ உடுத்துற ஆடை இப்ப சனினாக்கா கருப்பு ஆடை உடுத்துவா, எள்ளு வைப்பா, அந்த மாதிரி. இல்ல நான் என்ன சொல்றேன், நவகிரகமா எந்த ஹோமங்கள் எல்லாம் பண்ணும்போது நாட் நெசசரி நவகிரகம் எந்த ஹோமம் பண்ணாலும் 8 திசையிலயும் அந்த இது வைப்பா. அரிசி அது என்ன பண்ணுவா, அந்த மாதிரி 8 திசையிலயும் வைப்பா இல்லையா? ஹோமம் பண்ற ஹோம குண்டம் மேல 8 திசையிலயும் வைப்பா. ஓகே. சோ ஐ தாட் அந்த செந்தில் அதை கேக்குறாருன்னு நினைக்கிறேன். நான் கேக்குறது மேடம், இந்த நவகிரக கோயில இருக்காங்கல்ல, அந்த திசைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேக்குறேன். இல்லன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அது தெரியல எனக்கு. எஸ்கே செந்தில் இந்த திசையை பத்தி சொல்றாங்க. இந்த திசைக்கு இவர்கள்லாம் அதிபதி. கிழக்குக்கு இந்திரன், தென்கிழக்குக்கு அக்னி, தெற்குக்கு யமன். தெற்கு கூட சொல்வாளே யமன் தெற்கு பக்கம் உட்கார்ந்து. தென்மேற்குக்கு நிருதி, மேற்குக்கு வருணன், வடமேற்கு வாயு, வடக்கு குபேரன், வடகிழக்கு ஈசான மூலைன்னு கூட சொல்லுவாங்க. சோ அந்த ஈசானன் இவங்க எல்லாம் அந்தந்த திக்குக்கான பாலகர்கள். இங்க மேல கொடுத்திருக்கு திக் பாலர்கள்.
நவகிரகம் வந்து வேற வேற. அது வந்து 9 கிரகம். சனி, புதன், குரு, வெள்ளி. செந்திலோட கேள்வி எனக்கு புரியுது. செந்தில் வந்து என்ன, நம்ம கோவில்ல நவகிரகம் பார்த்தோம்னா ஒரு திசையில நவகிரகம் ஒரு திசையை பார்த்து இருக்கும். கரெக்ட். அதனால அவர் கேக்குறாரு. சோ அதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு, அந்த மாதிரி இவங்க அந்தந்த திசையை நோக்கி இருக்காங்களா அப்படின்னு. அந்த ப்ராபப்ளி அந்த பிளானட் அந்த திசையில இருக்கலாம் கேலக்சியில, அதனால அப்படி இருக்கணுமோ. பட் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க திக் பாலர்களா நம்ம சொன்னீங்க நீங்க? பாலகர்கள், அதாவது ஒவ்வொரு திக்குன்னா திசை இல்லையா, அந்த திசைக்கான அதிபதிகள். மாதிர காவலர்னா என்ன? மாதிர காவலர் வானுலகில் நிறைந்த இந்திரன். இந்திரனா? கீழே போட்டிருக்காங்க பாருங்க. கீழே போட்டிருக்காங்க. அது மாதிர காவலர். அந்த இந்த திசைக்கெல்லாம் காவலர். கிழக்குக்கு இந்திரன். ஆமா ஆமா, மாதிர காவலர். இந்த திசைக்கு அத்தனை பேரும் காவலர். மாதிரம்னா என்ன வேர்டுக்கு அர்த்தம் தெரியுதா? மாதிர காவலர் மேபி ஒரு திசைன்னு அர்த்தம் வரதா இருக்கும். பார்க்கணும். தெரியல. மாதிரம்னா என்னது? மாதிரம்னா திசைகள், எல்லா திசையும். திசைகளின் காவலர்கள். எல்லா அந்தந்த திசைக்கான காவலர். அத்தனை திசையிலயும் அந்த கருமை சூழ்ந்ததுல அவங்க எல்லாம் கண்ணு கூசின மாதிரி, கண்களும் கூசின. ஓகே. கமம் என்ற ஒரு அது ஓகே இலக்கணம். அது நிருதினா யாரு? நிருதி. நிருதிதான் எனக்கும். மத்ததெல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கு. நிருதி மட்டும் யாருன்னு கேள்விப்பட்டது இல்ல. காவலர் வந்து நிருதி. காவலர் பேரு. பட் நிருதிங்கிற தேவர், அந்த தேவத பேர் நிருதி. நானும் கேட்டதில்ல. நிருதி பகவான் யார் அப்படின்னு கேட்டாக்க, அஷ்டதிக் பாலர்கள் எனப்படும் 8 திசைகளுக்குரிய காவலர்களில் ஒருவர். அவர் தென்மேற்கு திசையின் அதிபதியாக கருதப்படுகிறார். மத்தவங்களை எல்லாம் கேள்விப்பட்டுட்டோம். இவர் பேர் கேட்டதில்லை. இப்ப இவர் பேரையும் கேட்டாச்சு. அவருக்கு ஒரு சதநாமாவளி இருக்கு. நிருதி புராணம். ஆமா இருக்கு. மரணம், சிதைவு, துக்கங்களை வெளிப்படுத்தும் இந்து கடவுள். தென்மேற்கோட அதிபதியா? ஆமா. அவருக்கு கதையும் சொல்லுவாங்கல்ல, நியதியும் நிருதியும் ஒண்ணா? இல்ல வேற. இங்க பாரு, இங்க நிருதி பகவானோட கதை வந்து இந்து புராணங்களின்படி தென்மேற்கு திசையின் அதிபதியான அஷ்டதிக் பாலகரில் ஒருவர். இவர் மரணம், துக்கம் மற்றும் அழிவின் கடவுளாகவும் கருதப்படுகிறார். வேதிக் காலத்தில் இறந்தவர்களின் ராஜ்யத்தில் வாழும் கடவுளாக இவர் சித்தரிக்கப்பட்டார். நிருதி பகவான் நிருதி லோகத்தில் வாழ்கிறார். அங்கு பெரும் மலைகள், ஆறுகள் மற்றும் இயற்கை அழகுகள் நிறைந்திருக்கின்றன. நிறைய அப்படி சொல்றாங்களா? இல்ல, யமன் வேற. யமன் தெற்கு. இவர் தென்மேற்கு. ஆனா தெற்கு யமனை போல வந்து இவரையும் வந்து மரணத்தோட தான் சம்பந்தப்படுத்துறாங்க. மறு உலகம், இறந்தவர்கள் ராஜ்யத்தில் வாழும் கடவுள், அந்த மாதிரி. கிருஷ்ணாங்கனை என்பது இவனது தேவி. கோயில் வேற இருக்கு. இந்த திசையே வந்து, இந்த திசை வாழ்க்கையின் இறுதியில் ஏற்படும் அனைத்து அழிவு மற்றும் சிதைவுகளின் பிரதிபலிப்பதாக கூறுகிறது. பயங்கரமா இருக்குல்ல? அதுதான் இந்த இதுல என்ன வாஸ்துல வந்து ஒவ்வொரு திசைக்கும் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க. இது பண்ணக்கூடாது, இது பண்ணணும் அப்படிலாம் வரும்போது இந்த வடகிழக்கு ரொம்ப இதுவா சொல்லுவாங்க, பெஸ்ட்ங்கிற மாதிரி. ஈசான மூலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு. அது மாதிரி தென்மேற்கு இருக்கும் ஏதானும். எனக்கு வாஸ்து தெரியாது. எனக்கும் தெரியாது. தெரிஞ்சுட்டு கவலைப்படுறது இல்ல. சவுத் வெஸ்ட் தானே அது வந்து இதுக்கு சொல்லுவாங்களா மேம்? மாஸ்டர் பெட்ரூம், லைக் அந்த சொத்து வைக்கிறது, முக்கியமான பொருள். அதுதான் அங்க வைக்கலாம்னு சொல்லுவாங்க. சவுத் வெஸ்டா? சவுத் வெஸ்ட். ஆமா. உங்களுக்கு தெரியுமா கொஞ்சம் வாஸ்து? கொஞ்சமாவது தெரியும் மேம். நான் அந்த ஃபீல்டு தானே, ஆனா ஃபுல்லா தெரியாது, பட் தெரியும்.
பின்ன எப்படி இது இப்படி சொல்றாங்க? பின்ன இது வந்து கடைசி காலம் அழிவுக்குங்கிற அதிபதிங்கிறாங்களே. அது தெரியலையே. ஆனா வாஸ்துக்கும் இதுக்கும் என்ன ரிலேட் பண்றதுன்னு தெரியல. ஆனா சவுத் வெஸ்ட் யூஸ்ஃபுல்லா அப்படி சொல்லுவாங்க மேம். மாஸ்டர் பெட்ரூம் கொடுப்பாங்க. எப்படி ரிலேட்டட் ஃபீல் ராமலட்சுமி? ஜஸ்ட் ஆனா கியூரியஸ். சிவில் ஆர்கிடெக்சர் மேம். ஓகே. சவுத் ஈஸ்ட் நல்லதுன்னு சொல்வா இல்லையா அக்னி மூலை. சவுத் வெஸ்ட் மேம். சவுத் வெஸ்ட் இது ஓஹோ. மாஸ்டர். அதான் மேம் அங்க வந்து இந்த ஏதாவது முக்கியமான விஷயம்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு கூட அங்க கொடுப்பாங்க. அந்த ஸ்டோர் ரூம் மாதிரி. லாக்கர்ஸ். சவுத் வெஸ்ட் ரொம்ப ஆமா. இம்பார்ட்டன்ட். ஒரு சில பேர்னா அந்த காங்கிரீட் வால் கட்டி அப்படிலாம் கூட பண்ணுவாங்க. முக்கியமான விஷயம் அங்க ஸ்டோர் பண்ணும் அப்படின்றதுக்கு. சவுத் வெஸ்ட். ஓகே. இன்ட்ரெஸ்டிங். அப்பப்ப கன்சல்டேஷனுக்கு வரோம் நாங்க ராமலட்சுமி. வாங்க. கேட்டா கவலை ஆயிடும். வேற ஏதாவது தப்பா வச்சிருக்கோமோ. மேம் இல்ல. என்னமா? இந்த மாதிரி புரியல மேம். என்ன சொன்னீங்க? கேட்டு இல்ல கேட்டு நீங்க ஏதாவது சொல்லி அதனால எங்களுக்கு சங்கடம் வரக்கூடாதுன்றாங்க. இந்த மாதிரி விஷயத்துல வந்து ignorance is a bliss. அப்படி தெரிஞ்சுக்காம இருக்கிறது நல்லது. அது என்னமோ கரெக்ட். ஓகே. ரொம்ப தெரிஞ்சாலும் கஷ்டம் எனக்கு. அவ அதுல டீல் பண்றா. அவளை டிஸ்கரேஜ் பண்ண வேண்டாம். இல்ல மேம் இது காமன் தான். எல்லாருமே இத சொல்லுவாங்க. ஆமா. யார்கிட்ட கரெக்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? நிறைய பேர் கன்சல்ட் பண்ணுவாங்க. இது இப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க. வேற நிறைய பேர் பண்றாங்க அதெல்லாம் வீடு கட்டுச்சு. ஓகே 12 போலாமா? திரிவ நிற்ப செகதலத்து யாவையும் வெறுவலுற்றன வெங்கதிர் மீண்டன கருவி உற்ற ககனம் எல்லாம் புகை உருவி உற்றிட உம்பர் துளங்கினார். கொஞ்சம் மேல போங்க. கருவி உலகமும் உலகத்து உயிர்களும் வாழ்வதற்கு காரணமான மேகங்கள் உற்ற நிறைந்துள்ள ககனம் எல்லாம் விண் முழுவதும் புகையானது உருவி ஊற்றிட ஊடுருவி சென்றதால் செகம்தலத்து பூமியில் திரிவ சஞ்சரிக்கும் பொருள்களும் நிற்ப நிலை நிற்கும் அசையா பொருள்களும் யாவையும் ஆகிய எல்லா பொருள்களும் வெறுவல் உற்றன அச்சத்தை அடைந்தன. வெம்கதிர் கொடிய வெப்பமான சூரிய கதிர்களும் மீண்டன ஒளி வீசாமல் திரும்பிவிட்டன. உம்பர் தேவர்களும் துளங்கினார் அச்சத்தால் நடுக்கமுற்றார்கள். கருவி இடி மின்னல் முதலிய தொகுதி 133 தேவர்கள் கௌசிகனை பிரம்ம அது அடுத்தது வருது. ஓகே. கருவிங்கிறது இடி அதோட முடியறது. சோ இந்த புகை வந்து எப்படி அடர்த்தியா இருக்குன்னா அது வந்து வெளிச்சம் வந்து அதை ஊடுருவி போக முடியாம திரும்பும் அளவுக்கு அத்தனை அடர்த்தியான அந்த புகை கருமையா இருக்கு. எல்லா அசையா பொருட்களும் அச்சத்தை அடைந்தன. ரொம்ப பயந்து போனாங்க. தேவர்களும் அச்சத்தால் நடுக்கமுற்றார்கள். புரியுறது இல்லையா? புரியுது. 613 தேவர்கள் கௌசிகனை பிரம்ம இடியாக்குதல். என்ன பிரம்ம படிக்கணுமா? இருடியாக்கல். யா ஓகே. யார் படிக்கணும்? இப்போ செந்தில் போட்டிருக்கீங்க. செந்தில். ஓகே. நான் மேடம். ஓவர் டு யூ. ஓகே. 613 புண்டரீகனும் புல் திருப்பாகனும் குண்டை ஊர்தி குலிசியும் மற்ற உல அண்டர் தாமும் வந்து அவ்வையின் எய்தி வேறு என் தபோதரன் தன்னை எதிர்த்தனர். புண்டரீகனும் தாமரையில் வாழும் பிரம்மனும் புல் திருப்பாகனும் கருடனுக்கு சிறந்த பாகனாகிய திருமாலும் குண்டை ஊர்தியும் காளை வாகனத்தையுடைய சிவனும் குசிலியும் வஜ்ரப்படையுடைய எந்திரனும் மற்ற உள்ள அண்டர்தாமும் மற்றுமுள்ள தேவர்களும் வேறு வந்த அவ்வையின் எய்தி தனித்தனியாக வந்து அவ்விடத்தில் சேர்ந்து என் தபோதரன் தன்னை யாவராலும் மதிக்கப்படும் தவச்செல்வனான முனிவனை சந்தித்தார்கள். படைத்தல் காத்தல் அழித்தல் எனும் தொழில்களுக்கு முறைப்படி பிரம்மன் திருமால் சிவன் என்று வைப்பர். புல் பறவைக்கு அரசனாகிய கருடன். கொண்டை ஊர்தி பண்பு தொகை புறத்து பின் அன்மொழி தொகை. இப்ப இவரு தவம் செய்யறதுனால எல்லாரும் வராங்க அவர்கிட்ட வர பாக்குறதுக்கு. 600 அடுத்து போலாமா? 614 பாதிமா மதிச்சூடியும் பைந்துழாய்
ஜோதியோனும் அத்தூய் மலராளியும் வேத பாரகர் வேறு இலர் நீயலால் மாதபோதன என்ன வழங்கினர் மாபாதி மதிச்சூடியம் கலை குறைந்த சிறந்த பிறைச்சந்திரனைச் சூடிய சிவனும் பைந்துழாய் பசுமையான திருத்துழாய் அணிந்த ஜோதியோனும் ஜோதியான திருமாலும் அத்தூய்மலர் ஆலியும் தூய தாமரை மலரில் உறையும் பிரம்மனும் ஆகிய மும்மூர்த்திகளும் மாதபோதனர் முனிவனை நோக்கி சிறந்த ஜவச் செல்வனான பெருமுனிவனே வேத பாரகர் வேதங்களில் கரை கண்டு உணர்ந்தவர் நீயலால் வேறு இலர் உன்னை அல்லாமல் உலகில் வேறு யாரும் இலர் என்ன வழங்கினர் என்று உபகார மொழியில் கூறி புகழ்ந்தார்கள். வேத பாரகனும் மாதபோதனும் நீயே என்றதால் பிரம்ம இருடியே நீ என்று விளங்கும். திருமகள் வாழும் இடமாதனின் தாமரை மலர் தூய்மலர் எனப்படுது. இப்போ இந்த 3 தேவர்களும் இவரை புகழறாங்க, விஸ்வாமித்திரரை. பிரம்ம ரிஷி ஆக்கப்பறா அவரை சமாதானப்படுத்தணும் இல்லையா? இருடினா என்ன மேம்? பிரம்ம இருடி ரிஷி. ரிஷிங்கிறதுக்கு தமிழ்ல இருடி. ஓகே. அது இப்ப அவருக்கு பிரம்ம ரிஷி கொடுக்கறதுக்காக தான் அவர் அவ்வளவு தபஸ் பண்றாரு. பிரம்ம இருடி அது ஏதோ திட்டுற மாதிரி இருக்கு. ரிஷின்னு சொல்லும் போது நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் 2-3 வார்த்தை அந்த ஈச்ச வார்த்தைலாம் அப்படி சேர்த்திருக்காங்க. முன்னாடியும் பார்த்தோம். போடுறாங்க. ரவினாக்கா இரவின்னு இருக்கும். அடுத்து போலாமா? போலாம். 615. அன்னவாசகம் கேட்டு உணர் அந்தணன் சென்னி தாழ்த்து இரு செங்கை மலர் குவித்து ஒன்னு நல்வினை உற்றது என்று ஓங்கினான். துண்ணு தேவர்த்தம் சுழல் போயினார். அன்னவாசகம் பெருந்தேவர்களின் அந்த வார்த்தைகளை கேட்டு உணர் செவிகள் கேட்டு அறிந்த அந்தணன் கௌசிக மணிவன் சென்னி சாழ்ந்து தலைவணங்கி இரு செங்கமலம் குவித்து தாமரை போன்ற இரு கைகளையும் கூப்பி உண்ணும் நல்வினை யாவராலும் கருதப்படுகின்ற நல்ல தவப்பயன் உற்றது எனக்கு பொருந்தியது என்று ஓங்கினான் என்று குறிப்படைந்தான். துண்ணு தேவர் பின்பு அங்கு சேர்ந்த தேவர்களும் தம் தத்தம் இடத்திற்கு போயினார் சென்றார்கள். இப்ப அவருக்கு பிரம்ம ரிஷி பட்டம் கொடுத்தவொடனே எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. அவருடைய வேள்வியோட தவத்தோட பலன் கிடைச்சாச்சு. அவங்க இடத்துக்கு போயாச்சு. ஆனா அந்த தவம் பண்ணது திரிசங்குக்காக தானே? இல்ல ஆரம்பத்துல வந்தது இல்லையா? அவர் தானும் வாங்கணும்னு அவர் பண்றார். வேணும்னு முதல்ல இவர் ராஜ ரிஷியா தான் இருக்காரு. ஏன்னா இவர் மன்னரா இருந்த ரிஷியானதால இவர் ராஜ ரிஷியா தான் இருக்காரு. அதனால நான் வசிஷ்டரை விட குறைவா இருக்கேன், ஆனா அவர் மாதிரி நானும் பிரம்ம ரிஷி வாங்கணும் இவ்வளவு கடும் தவம் பண்ணி அதை வாங்குறாரு. அப்ப அந்த திரிசங்கம் அப்படியே பாதியிலே நின்னுட்டாரு. ராஜி ஒரு நிமிஷம் டவுட். அவர் அந்த வசிஷ்டரை சந்திக்கும் போது அரசரா தான் சந்திக்கிறாரு. அப்ப அவர் ராஜாவா தான் இருக்காரு. முதல்ல அவர் ராஜாவா தான் இருக்காரு. அப்ப அரசரா தான் இருக்காரு. அந்த காமதேனு ப்ராப்ளம் அதுக்கப்புறம் நானும் ஒரு முனிவன் அதுக்கப்புறம் தான் அவர் பண்ண ஆரம்பிக்கிறார். சோ ராஜ ரிஷியா எப்ப இருந்தார்? அந்த பண்ணி வரும்போது ராஜ ரிஷியா இருக்கார். அவருக்கு அந்த பட்டம் தான் கொடுக்குறார். அவர் பிரம்ம ரிஷியா இருக்கார். நானும் பிரம்ம ரிஷி ஆகணும்ன்றார் அவர். இல்ல ஒரு நிமிஷம். எனக்கு இந்த நம்ம படிச்ச வரைக்கும் அப்ப அவர் வசிஷ்டர் கிட்ட வசிஷ்டர் சந்திக்கும் போது காமதேனு சந்திக்கும் போது அப்போ அரசரா தானே இருக்காரு இல்லையா? ஆமா. அப்புறம் கிழக்கு திசையில இருந்து ஆரம்பிக்கிறாரு தவம் பண்ண ஆரம்பிக்கும் போது. அப்ப எந்த சமயத்துல ராஜ ரிஷின்னு ஆறாரா? அப்போ அவரை ஒருவேளை அந்த திரிசங்குவ அவர் நினைக்கிறாரு. அப்ப கூட அவருக்கு ஒரு பவர் இருந்தது. ஒவ்வொரு திசையிலயும் யாகம் வேள்வி பண்ணி நகர்றாரு இல்லையா? இந்த திசையில நகர்ந்து ஒவ்வொரு திசையில முதல் திசையில பண்ணும்போது திலோத்தமை ப்ராப்ளம் வந்தது. சோ ஒவ்வொரு திசையும் மேனக்கை அப்புறம் திலோத்தமை இல்லையா? இல்ல அவ இந்த கதையில வந்தப்ப திலோத்தமை தான் முதல்ல வந்தது. ஓகே. மேனக்கைக்கு தானே சகுந்தலா பிறக்கிறா. ஆமா, அதெல்லாம் வந்தது அப்ப நம்ம கதை. அதுக்கப்புறம் அது இதுல இல்ல மேம். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா வரல அது.
இது வரல. ஆனா எனக்கு முதல்ல திலத்தமை கிட்டேந்து நகர்ந்து போய் அடுத்து போனார். அவர் எந்த இடத்துல ஆனா அவருக்கு யார் ராஜரிஷி பட்டம் கொடுத்தாங்கிறது இந்த கதையில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரல. ஆனாக்கா இதெல்லாம் ராஜரிஷின்றது தெரியல. ராஜரிஷி பட்டம் சொல்லுவா இந்த நம்ம படிச்ச வரைக்கும் எங்கேயாவது மிஸ் பண்ணிருக்கேன் நான் பார்த்தேன். இல்ல ராஜரிஷி பட்டம் ஒருத்தரும் கொடுக்க மாட்டேன். சட்டன் தபஸ் பண்ணா தே ஆர் நோன் அஸ் ராஜரிஷி. அதுக்கப்புறம் மேற்கொண்டு தபஸ் பண்ணா பிரம்ம ரிஷி. இவர் பிரம்ம ரிஷிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர்லேட்டிவ்ங்கிறதுனால இந்த தேவதைகள் சிவன் விஷ்ணு எல்லாருமே அதை கொடுக்குறாங்க. ஜெனரலி நிறைய ராஜ ரிஷிகள் சாதாரண ரிஷிகள் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவர் ரொம்ப ஸ்பெஷலா வசிஷ்டரோட நான் ஈக்குவலா இருக்கணும்னு அவர் அவ்வளவு தபஸ் பண்ணதால தேவர்களே அவருக்கு கொடுக்குறாங்க பிரம்ம ரிஷி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு போறா. பட் ராஜ ரிஷின்னு யாரும் அவர் சொல்றதாக தெரியல. அந்த மாதிரி இல்ல. பட் ஒரிஜினலி ராஜாவா இருந்து ரிஷியானதுனால அதனால ஒருவேளை ராஜ ரிஷின்னு பேர் அதனாலதான் அவருக்கு ராஜ ரிஷின்னு பேரு. அதனால மேம் இன்னொன்னு ஆக்சுவலா நம்ம லாஸ்ட் வீக் ரீட் பண்ணும்போது கூட இது நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம்ல, எப்போ ராஜா டக்குனு இவருக்கு இவ்வளவு பவர் வந்தது, அவர் சொர்க்கத்துல அனுப்பணும்ட்டு இவரு ஒரு இது பண்ணுவார் இல்லையா, நான் சொல்லி ஏன் அது நடக்கலன்ற மாதிரி ஒரு கோவப்படுவாருன்ற போதுதான் தேவர்கள் அவர் நட்சத்திரம் ஆகணும். சோ அந்த ஸ்டேஜ்லயே இவர் ஒரு ரிஷியா தான் இருந்திருக்காரு. ஆமா, அது ரிஷிதான். வலிமையாலதான் அந்த திருசங்க சொர்க்கத்தையே உருவாக்குறாரு அவர். இல்லன்னா பண்ண முடியாது. அது மேபி ராஜீவ் சொன்ன மாதிரி அப்போ ஒரு ராஜரிஷியா இருந்திருப்பாரோன்னு நினைக்கிறேன். அதாவது ராமலட்சுமி அவர் ராஜாவா இருந்து முனிவர் ஆயிட்டார். ராஜரிஷி நோபடி கேவ் ஹிம் தட் பட்டம்லாம் கொடுக்கல. கிங் அண்ட் he turned into ரிஷி. So he is referred as ராஜரிஷி. கரெக்ட். அது மாதிரி இன்னும் ஒரு சம்பவம் இன்னும் வரல. நம்ம வழக்குல சொல்லுவோம் இல்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ரொம்ப அபரிதமா யாரான்னு பாராட்டும் போது வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷின்னு சொல்லுவோம் இல்ல. சோ அந்த குறிப்பு இன்னும் வரல. இவருக்கு இப்ப இந்த சாதனை முடிச்சதுல அவருக்கு பிரம்ம ரிஷின்னு தேவர்கள்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சோ அந்த வசிஷ்டர் இன்னும் இவர் சந்திக்கல. இவர் சம்பவம் வருமா இருக்கும். கடைசியா அந்த காமதேனு வாங்கினாரா இல்லையான்றது இந்த கம்பராமாயணத்துக்கு அது ரெலவெண்டா வருமான்னு தெரியல. அது வருமான்னு பாக்கலாம். வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷின்னு வரும். ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப அதிகபட்ச பாராட்டு. சோ இனிமேதான் வருமா இருக்கும். அவங்க சந்திக்கணுமே, அவர் விஸ்வாமித்திர வசிஷ்ட பார்த்தாகணுமே. சந்திப்பாங்க மேம், அப்பதான் ராமர் அனுப்புவார் இல்லையா. சோ அடுத்தது 616 சதானந்தர் குமாரர்களை வாழ்த்தி எழுத்து தவறா வந்திருக்கு. ஈது முன்னர் நிகழ்ந்தது இவன் துணை மாதவத்து உயர் மாண்பு உடையாரிலை நீதி வித்தகன் தன் அருள் நேர் தனிர் யாது உமக்கு அரிது என்றனன் ஈறு இலான். முன்னே நிகழ்ந்தது ஈறு, நடந்த வரலாற்றை இதுவாம். இவன் துணை இந்த கௌசிகனுக்கு ஒப்பாக மாதவத்து உயர் பெருந்தவத்தால் உயர்ந்த மாண்பு உடையார் மாட்சிமை உடையவர் இல்லை, வேறு யாரும் இல்லை. நீதி வித்தகன் தன் நியம நீதி தவறாதவனும் மெய்யுணர்வுடையவனும் ஆகிய இம்முனிவனது அருள் நேர்ந்தலில் கருணையை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். உமக்கு அரிது யாது, அதனால் உங்களுக்கு செய்வதற்கு அரிய செயல் யாது உள்ளது என்றனன் என்று ராம லக்குவர்களை நோக்கி சொல்லி முடித்தான். ஈரீதான். சொன்னவன் யாரென்றால் எல்லையில்லாத நட்புறத்தவனான சதானந்த முனிவர். ஈரான் ஆனந்தத்திற்கு முடிவில்லாதவன் என்பார். இதெல்லாம் சதானந்தர் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் சொல்றாரு. அதே சொல்லி முடிக்கிறாரு. 617 என்று கோதமன் காதலன் கூறிட வென்றி வீரர் வியப்போடு உவழ்ந்து எழா ஒன்று மாதவன் தாள் தொழுது ஓங்கிய பென்றை ஏத்தி பெயர்ந்தனன் தன்னிடம் என்று கோதமன் என்று கௌதம முனிவன் காதலன் கூறிட மைந்தனாகிய சதானந்த முனிவர் சொல்ல வெற்றி வீரர்களாகிய ராம லக்குவர் வியப்போடு அதிசயத்தோடு கேட்டு உவந்து எழா மகிழ்ச்சி அடைந்து எழுந்து ஒன்றும் மாதவன் பெருமை பொருந்திய
தவத்தோனான அம்முனிவரின் கால் தொழுது அடிகளில் விழுந்து வணங்கி ஓங்கிய பின்பு எழுந்த பின்பு ஏத்தி அச்சதானந்த முனிவன் அக்குமாரர்களை தாழ்த்திவிட்டு தம் இடம் பெயர்ந்தவன் தன் இடத்துக்கு போனான். இதுல காதலன் கூறிடன் போட்டு எனக்கும் அதான் டவுட். மைந்தன்னு ஒரு அர்த்தம் வருது இல்ல? புதுசா இருக்கு இது. கேள்விப்பட்டதே இல்ல அதுவும். இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. மத்தபடி புரியுது இல்லையா? புரியுது. அவர் கிளம்பி போறாரு. காதலன் கூறிட மைந்தனாகிய சதானந்த முனிவர் சொல்லு. கௌதம முனிவரோட மகன் நம்மளுக்கு தெரியும். அது காதலன்ற வார்த்தை புதுசு. காதலன்னா அன்புள்ளவன் மைந்தன்கிறதுனால அப்படி இருக்கலாம். அப்படி இருக்கலாம். காதல்னா அன்புடையவன். அன்புடையவன். ஆனா இப்ப தமிழ் காதல் தெரிஞ்சு சினிமா படமா தான் வருது. என்ன சொல்றீங்க? இல்ல இப்ப காதல்ன்ற வார்த்தை டைப்படிச்சு பொருள்னு தேடி பார்த்தா சினிமா படமா தான் வருது. நீங்க சொன்ன மாதிரிதான் காதலன்னா அன்புடையவன். அவனோட மைண்ட் அன்புடையவன். ராமன் சீதையை நினைத்தல். அடுத்தது ராமன் சீதையை நினைத்தல். முனியும் தம்பியும் போய் முறையால் தமக்கு இணைய பள்ளிகள் எய்திய பின் இருக்கணியும் போல்பவன் கங்குலும் திங்களும் தனியும் தானும் அத்தையலும் ஆயினான். முனியும் கோசிக முனிவனும் தம்பியும் லக்குமணனும் போய் சென்று முறையால் வழக்கப்படியே தத்தமக்கு இனிமையான பள்ளிகள் படிக்க இடங்களை எய்திய அடைந்த பின்பு இருள்மயமான கனியை போல்பவன் ஒப்போனான ராமத்திரன் கங்குலும் இரவும் திங்களும் சந்திரனும் தனியும் தனிமைப்பாடு என்றும் தானும் அத்தையலும் அச்சீதையாக ஆனான். இரவில் நிலா வீசும்போது ராமன் தனியாகத்தான் இருந்த நிலையில் சீதை பற்றிய சிந்தனையே ஆகி அவளை உரு வெளிப்பாட்டில் கண்டு காதல் மயக்கமுற்று துயிலின்றி இருந்தான் என்பது கருத்து. இருள்கனி கருநிறத்தாலும் யாவராலும் விரும்பப்படுவதாலும் இது ராமனுக்கு ஓமையாயிற்று. இருள்கனியும் உம்மை இசை நிறை. இப்பதான் ராமர் சீதையை நினைக்கிறாரு. அத சொல்றாங்க. தனியா இருக்கிறதுனால அவர் நினைச்சுக்கிறாரு. அது தெரியுற உருவம் சீதையோட உருவம் மாதிரி தெரியுறது அவருக்கு. உருவெளிப்பாட்டில் கண்டு அது அவரே அவங்கள பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறதுனால அவங்க பேஸ் தெரியுது. ஒரு தோற்றம். அடுத்தது சீதையின் ஒரு வெளிப்பாடு கண்ட ராமனின் நிலை. விண்ணின் நீங்கிய மின்னுரு இம்முறை பெண்ணின் நல்நலம் பெற்றது உண்டே கோலோ எனின் ஈது அல்லது என்று அறியேன். இரு கண்ணிலுள்ளும் கருத்துளும் காண்பனால். விண்ணின் நீங்கிய மேகத்திலிருந்து நீங்கின மின்னுரு மின்னலின் வடிவம் இம்முறை இவ்வாறு பெண்ணின் நல்நலம் பெண்ணின் பேரழகை பெற்றது அடைந்துள்ள தன்மை உண்டே கோலோ உண்டோ என்னின் ஆராய்ந்து பார்த்தால் ஈது அல்லது ஒன்று அறியேன். என் கண்ணிற்கு புலப்படுகின்ற இந்த பெண் வடிவம் கொண்டு வந்தது வேறு அன்று என்று சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் கண்ணிலுள்ளும் இந்த வடிவத்தை கண்களிலும் கருத்துளும் மனத்துளும் காண்பன் நான் காண்கிறேன். சீதையின் உருவம் அடுத்தடுத்து தோன்றியும் மறைந்தும் நிகழ்வதற்கு மின்னல் உருவம் ஏற்புடைத்தால் அறியத்தகும். புறக்கண்ணாலும் அகக்கண்ணாலும் காண்கின்றேன் என்பதை கண்ணிலும் கருத்துளும் காண்பேன் என குறித்தார். காண்பன் கால வலு அமைதி. அந்த மின்னல் மாதிரி அங்கங்க தோன்றி மறைகிறது அப்படின்றத சொல்லிருக்காங்க. லேசர் ஷோ மாதிரி இருக்கு. அடுத்தது போலாம். வள்ளல் சேகை கரியவன் வைகுறும் வெள்ளப்பார்க்கடல் போல் மிளிர்கண்ணினால் அல்லல் பூமகள் ஆகும் கொலோ எனது உள்ளத்தாமரையுள் உரைகின்றதே. வள்ளல் சேக்கை வரையாது கொடுக்கும் தன்மை கொண்ட ஆதிசேடனை படுக்கையாக கொண்ட கரியவன் கரிய நில திருமால் வைகுறும் பள்ளி கொள்ளும் வெள்ளமாகிய
பார்க்கடல் போல் திருப்பார்க்கடலை போல விளங்குகின்ற கண்ணினால் கண்களை உடைய பெண் எனது உள்ள தாமரையுள் என் இதயமாகிய தாமரையில் உரைகின்றதால் வசிக்கின்ற காரணத்தால் அல்லல் பூமகள் செந்தாமரை மலரில் எப்போதும் வாழ்கின்ற திருமகள் ஆகும் கொலோ ஆவாளோ பார்க்கடலில் பாம்பு படுக்கையில் பள்ளி கொண்டருளும் கண்ணின் கருநிற கண்மணியில் தோன்றும் பாவை திருமாலின் திருமேனி நிறச்சிறப்பால் கருத்து தோன்றும் சேடனாகிய பாம்பு பாவையை தன்னுள்ளே கொண்டிருக்கும் கருவிழி பார்க்கடல் வெள்ளம் கருமணியை சூழ்ந்துள்ள வெண்ணிற பரப்பு. கண்ணை விவரிக்கிறார்ல, ஓமை சொல்றார். மேம் அது வள்ளல் சேர்க்கை வரையாது கொடுக்கும் தன்மை கொண்ட ஆதிசேடன் அப்படின்றது. அதுக்கு ஒரு கதை இருக்கா? ஆதிசேஷன் இப்படி குறிப்பிட்டிருக்காங்கல்ல, வள்ளல் என்று வரையாது கொடுக்கும் கரிய நிறமுள்ள திருமல். அந்த கதை தெரியல, பாக்கலாமா? வரையாது கொடுக்கும் வள்ளி. கடல் தானே நமக்கு மழையை கொடுக்கிறது. இல்ல ஆதிசேஷன், இது பார்க்கடல் இல்ல. ஓகே, என்ன வள்ளல் சேக்கை கரியவன் வைகுறும் வரையாது கொடுக்கும் தன்மை கொண்ட ஆதிசேஷனை படுக்கையாக கொண்ட. அவர் என்ன வரையாது கொடுக்கிறார்? ஆதிசேஷன் இதுல கண் விழிக்கு வெள்ளை கருப்பா இருக்கிறது ஆதிசேடன்ற மாதிரி சொல்றாங்க, அப்படிதானே மேம்? அந்த கண்ணுக்கு மட்டும் இருக்கிறது திருப்பார்க்கடல். வரையாது கொடுக்கும் தன்மை கொண்ட ஆதிசேடனை படுக்கையாக கொண்ட கரிய நிறமுள்ள திருமால் பள்ளி கொள்ளும் வெள்ளமாகிய திருப்பார்க்கடலை போல விளங்குகின்ற கண்களை உடைய பெண் என் இதயமாகிய தாமரையில் வசிக்கின்ற காரணத்தால் செந்தாமரை மலர்கள் வாழ்கின்ற திருமகள் ஆவாளோ அப்படின்னா. இல்ல, விக்கிபீடியாலையும் ஆதிசேஷனை பத்தி போட்டிருக்கு. ஆனா அவர் ஏன் வள்ளல் தன்மை கொண்டு வள்ளல் தன்மைக்கு கதை ஒண்ணு காணோம். தேடி பார்க்கலாம் அப்புறம். பார்க்கடல்லாம் தெரியுது. பார்க்கடலை சொன்னாலும் பரவாயில்ல, கடல் நமக்கு மழை கொடுக்கறது. வரையாது கொடுக்கும் தன்மை கொண்ட. அப்புறம் தேடலாம். இந்த விக்கிபீடியால அந்த அவங்க அப்படி சொல்றாங்களா, இல்லாட்டி வரையாது கொடுக்கும் தன்மை கொண்டன்னு சொல்லிட்டு அந்த கொண்டதுக்கு அப்புறம் பெருமாள் வசிக்கும் பார்க்கடலை தான் அப்படி சொல்றாங்க. ஏன்னா பார்க்கடல் தான் எல்லாமே. பார்க்கடல் தான் நான் நினைச்சேன், கடல் தான் கொடுக்கிறது இல்லையா? இதெல்லாம் கரெக்ட் செந்தில். ஆதிசேஷனுக்கு ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க இல்லையா, வரையாது கொடுக்கும் தன்மை கொண்ட ஆதிசேஷன். அந்த அட்ஜெக்டிவ் எதனால வந்ததுன்னு யோசிக்கிறேன். அதான் அது பெருமாளை சொல்றதுக்காக அப்படி சொல்றாங்களா, இல்லன்னா இல்ல ஆதிசேஷனை தான் குறிப்பிடுறாரு. ஆதிசேஷனை ஏன் வள்ளல்னு குறிப்பிடுறாரு? தன்மை கொண்ட வரையாது கொடுக்கும் தன்மை கொண்ட ஆதிசேஷனை படுக்கையாக கொண்ட கரிய நிறமுள்ள திருமால். ஒருவேளை ஆமா, அது திருமால் கூட சொல்றாங்க. ஆனா ஆதிசேடனேன்றத பிராக்கெட்ல மட்டும் போட்டிருக்காங்க. அது ஏன்? நான் சொல்றேன் திருமால கூட சொல்ல, அவங்க டைரக்டா பார்க்கடலை சொல்றா பாருங்க சொல்றாங்கன்னு நான் நினைச்சேன். பட் இவாய ஆதிசேஷனை போட்டிருக்காங்கன்னு யோசிச்சேன். பார்க்கடல்னா கடல் நமக்கு மழை கொடுக்கறதுனால அது வரையாது கொடுக்கும் தன்மை கொண்டதுன்னு சொல்லலாம். நான் என்ன நினைச்சேன் மேடம், இந்த பார்க்கடல் இருந்தா ஒவ்வொரு அமிர்தம் ஒவ்வொரு காமதேனு எல்லாமே வந்தது, அதனால அந்த பார்க்கடல் அப்படி அள்ளி கொடுக்கறதுனால அப்படி சொல்றாங்களான்னு நினைச்சேன். அப்படியும் எடுத்துக்கலாம். ஆனா ஆதிசேஷன் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. ஆதிசேஷன் விஷ்ணுவின் படுக்கையா எப்பொழுதுமே அவர் தாங்கிக் கொள்கிறார் ஒண்ணு. லக்ஷ்மணன் ஆதிசேஷன் அவதாரன் வருது இன்னொன்னு கருத்து. இவர்தான் நாகங்களின் முதல்வன் என்றும் சேஷா அல்லது முடிவு அல்லது மீதி என்றும் அழைக்கப்படுகிறார் ஒண்ணு. சோ விதவிதமா இருக்கு. ஆனா வள்ளல்ங்கிற குறிப்பு எங்கேயுமே காணும்.
இது காசு இல்ல இதை கண்டினியூஸா ரீட் பண்ணும்போது புரியுது மேம். அது இந்த ஆக்சுவலா வள்ளல்ங்கிற பாற்கடலை வேர்டுக்கு தான் சொல்றாங்க. அருணா, இந்த அது வந்து வள்ளல்ங்கிற வேர்டுக்கு வேற ஏதாவது மீனிங் இருக்குமா பிசைட்ஸ் வள்ளல்? வரையாது கொடுக்கும்னு வந்து அர்த்தம் போட்டிருக்காங்களே. இல்ல கொடுக்கறதுனாலே மேம், அது வந்து கண்டினியூஸா படிச்சோம்னா வரையாது கொடுக்கும் தன்மை கொண்ட கரிய நிறமுள்ள திருமால் வைகுறும் பள்ளி, அதாவது அந்த பார்க்கடலை தான் வந்து அப்படி சொல்றாங்க. அப்படிதான் புரியுது மறுபடியும். ஓகே ஓகே 2 அட்ஜெக்டிவா வந்தனால புரியல. ஆமா ஆமா. ஆஹ் திருமால் அதாவது வரையாது திருமால கொடுக்கும் சொல்லிட்டு அவர் தன்மை இருக்கிற கொண்டால். பார்க்கடல் அப்படின்றத சொல்றாங்க. ராமலட்சுமி கரெக்டா இப்ப வருது அர்த்தம். அதாவது அதான். வரையாத தன்மை இருக்கும் ஆதிசேஷனை படுக்கையா கொண்ட திருமால். அப்படி கமா எங்க இல்ல இல்ல ஆக்சுவலா அந்த திருமாலையும் சொல்றாங்க மேம். வரையாது திருமாலதான் கொடுக்கும் சொல்றாங்க. தன்மை கொண்ட பார்க்கடல் தான். கரெக்ட். வள்ளல் கொடையும் வள்ளல் கொடுமை வள்ளல் கொடுக்கும் தன்மையும் இருக்கு. அவர் வந்து ஆதிசேஷன் மேல படுக்கையிலயும் இருக்கார். அந்த 2 குறிப்பு திருமாலுக்கு. அட்ஜெக்டிவ் 2 அட்ஜெக்டிவ் போட்டு. காட் இட். ஓகே. அடுத்தது போலாம். அடுத்தது அருள் இலால் எனினும் மனத்து ஆசையால் வெருளும் நோய்விட கண்ணின் விழுங்கலால் தெருள் இலா உலகில் சென்று நின்று வாழ் பொருள் எல்லாம் அவள் பொன்னுரு ஆயவே. அருள் இலாள் எனினும் அவள் என்னிடம் கர்ண இல்லாதவள் ஆயினும் மனத்து ஆசையால் என் மனத்தின் அவளிடம் உண்டான காதலால் வெறும் நோய்விட கலக்கத்தை உண்டாக்கும் காம நோய் நீங்குமாறு தன் கண்களால் விழுங்களால் அவள் என்னை உட்கொண்டதால் தெருள் இலா உலகில் தெளிவில்லாத உலகிலே சென்று நின்று அசைவனவும் இயங்காதனமாகிய வாழ்பொருள் எல்லாம் வாழ்கிற எல்லா பொருட்களும் அவள் பொன்னுரு ஆய எனக்கு அந்த நங்கையின் பொன்மயமான வடிவமாகி விட்டன. அருளிலாள் ராமன் உற்ற நோயினை அவனை உடனே தழுவி தனித்து அருளாதவள் சென்று நின்று வாழ்பொருள் சர அசரங்களாகிய பொருட்கள் இதனால் நோக்குவையெல்லாம் அவையே பொருள் என்ற அவத்தை கூறப்பெற்றது. சீதையின் திருமேனி உருக்கிய பொன்னின் நிறத்தை உடையதால் பொன்னுரு எனப்பட்டது. அவருக்கு வந்து அசையாத எல்லா பொருட்களுமே சீதை மாதிரி தோன்றுது. தெளிவில்லாத இவ்வுலகிலே அப்படின்னு சொல்றாரு. உலகிலே அவருக்கு உயிரோட இருக்கிற பொருள் உயிர் இல்லாத பொருள் எல்லாமே சீத்தையா தெரியும். சர அச்சரம் அவத்தை கூறப்பெற்றது. அவத்தை கூறப்பெற்றதுன்னு அவத்தை கூறப்பெற்றது. ஹலோ. இல்ல அவத்தை கூறப்பெற்றதுன்னா அவத்தைன்னா என்ன, அவம்னா என்னன்னு தவத்தை கூறப்பட்டது தெரியல. அவத்தை கூறப்பட்டது. நோக்கு எல்லாம் அவையே பொருள் என்ற அவத்தை அதுவா அவையே போற அபலம்னு சொல்லுவாங்களா, அது மாதிரியா? அவள் அபலம் இல்ல அவலம் இல்ல, அவத்தை கூறப்பட்டது. அவம்னா என்னன்னு தெரியல. இந்த அவப்பெயர்லாம் சொல்லுவாங்கல்ல மேம், அது என்னது? அவம் இந்த மாதிரி இருக்காது. சீதையை பத்தி சொல்லும்போது அவப்பெயர்னு சொல்லிருக்கா. இல்ல அவம்ன்றது மேபி நல்லதா இருக்கிறதுக்கு ஆப்போசிட் அப்படின்ற மாதிரிதான். அது லிட்டரலி அந்த நம்ம யூஸ்ல நினைக்கிற மாதிரி இருக்காதுல்ல. அவையேன்னு வந்திருக்கு இல்லையா, அதனால அவையே கூறுதமா அதே மாதிரி இருக்குங்கிற மாதிரி இருக்கலாமா? அதை பற்றி கூறப்பெற்றது என்றதை பற்றி என்று அவத்தை பற்றினா அதை பற்றி அப்படின்னு இருக்குமோ. மூக்கு எல்லாம் அவையை போன்று என்று அவத்தை கூறப்பெற்றது. இல்ல அவஸ்தையா? நோக்குவை எல்லாம் அவளை மாதிரியே இருக்குங்கிறத வந்து நீ ராமலட்சுமி சொல்ற மாதிரி அவலம்னா ஒரு அப்படி இதுவா இருக்குன்னு சொல்ற.
அவலம்னு சொன்னாக்கா வரலையே, அவத்தைன்னு நெகட்டிவா இல்ல, ஒரு இல்ல மேம், அது ஒரு கஷ்டப்படுறது. அவஸ்தை அத வந்து அவத்தை அவஸ்தை. அவஸ்தை அவஸ்தைன்னு சொல்லுவோம்ல, மிஸ் வரல, அதனால அந்த இத்தா வந்திருக்கு. அவஸ்தைப்படுறான்னு சொல்லுவோம்ல, கஷ்டப்படுறதால போயிட்டோம். அதனால அவத்தைன்ற வார்த்தை தேடி பார்த்தாவே அவத்தைன்றது வேதனை இல்லை, ஆன்மாவின் மனநிலை வேதனை, ஆன்மாவின் வேதனை தான் அவத்தை. அதுதான் அவஸ்தை தான் அவஸ்தை. வேதனை அடுத்தது வாசிக்கலாம். தூண் உலாவிய பொற்கலசங்கள் என் ஏன் இல் ஆகுத்து எழுதல என்னும் வாழ்நிலா முறுவல் கனிவாய் மதி காணலாவது ஓர் காலம் உண்டாம் கொலோ. தூண் உலாவிய அணிகலன்கள் அசைய பெற்ற பொன் கலசங்களை போன்ற அப்பெண்ணின் கொங்கைகள் என் ஏன் இல் பெருமையற்ற எனது ஆகுத்து மார்பிலே எழுதல எண்ணினும் அழுந்தி பதியாமல் போயினும் வாழ்நிலா முறுவல் ஒளியுடைய சந்திரகாந்தி போன்ற புன் சிரிப்பையும் கனிவாய் கொவ்வை பழம் போன்ற அதரத்தையும் உடைய மதி அவளது முகமாகி சந்திரனை காணலாவது மீண்டும் பார்ப்பதற்கு ஒரு காலமேனும் உண்டாகுமோ. சீதையை தழுவும் கை விட்டாலும் அவளது முக தரிசனமானது இன்னொரு முறை கூடினால் போதுமென ராமன் தன் காதல் மிகுதியை வெளியிடுகிறான். முறுவலை கண்ட ராமன் அதன் அருகிலுள்ள அதரத்தையும் கண்டு முறுவல் கனிவாய் மதி என கூறினான். கலசம் மதி உவமையாகு பெயர்கள். கலசம் மதி உவமையாகு பெயர்கள். மேம், ஆனா இதுல என் ஏன் இல் அப்படின்றது பெருமையற்ற எனது அப்படின்றத ஏன் சொல்றாரு? ஏன் பெருமையற்ற எனது அவர் தன்னை வந்து தானே வசதியா சொல்லிக்கலையோ, ரொம்ப ஹம்பிளா சொல்றாரா? ஏன் இல் ஏனுங்கிறது அந்த முனுசுழினாக்கு வந்து வலிமைன்னு இருக்கு. ஏன்னா என்னுடைய வலிமை இல்லாத அப்படின்னு வலிமை எல்லை. ஒருவேளை இப்படி கஷ்டப்படுறதுனால அவரே எப்படி சொல்லிக்கிறாரோ, இந்த இது தாங்க முடியல அப்படின்ற மாதிரி. ஏழ்னா என்ன அர்த்தம் இருக்கா? தெரிஞ்சுதா? வலிமைன்னு சொன்னோம். வலிமைதான் இருக்கா? வலிமை, எல்லை, எனர்ஜி அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இவா பெருமையற்றன்னு எழுதிருக்கா. அது ஏன் இல்லாத, ஏன் இல்லாதனா பெருமை இல்லாத, வலிமை இல்லாத என்னுடைய மார்பிலே அவரே எப்படி சொல்லிக்கிறாரா தெரியல. ஏன்னா இவர் வந்து சீதையை பார்க்காம தவிக்கிறாரு, அதனால இவருடைய நெஞ்சில உடம்புல தெம்பு இல்லை அப்படின்றாரு. ஆமா, அவரோட மனசு வலிமை இல்லை, வலிமை இல்லைங்கிற மாதிரிதான் அர்த்தம் வரும். மனசுல வலிமை இல்லை. அது இந்த இடத்துல பெருமையற்றன்றது போல வலிமை இல்லை, வலிமையற்றதான் வருது. மனசுல வலிமை இல்லாம இருக்கு. லிட்ரல் பிசிக்கல் இது இல்ல, ஒரு மனசு. 623 ஆமா, படிக்கவா? கொஞ்சம் மேல போனோமோ. 623வது செய்யுள். வண்ண மேகலை தேர் ஒன்று, வாழ் நெடுங் கண் 2, கதிர் முலைதாம் 2, உள் நிவந்த நகையும் என்று ஒன்று உண்டால் எண்ணும் கூற்றினுக்கு இத்தனை வேண்டுமோ. நான் எண்ணும் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்ற கூற்றினுக்கு கன்னியாகிய இயமனுக்கு வண்ணம் மேகலை, அழகிய மேகலை என்னும் அணிகலன் அணைந்த தேர் ஒன்று, தேர்தட்டு போன்ற அல்குல் ஒன்றும்
வாள் நெடுங்கண் 2, வாள்கள் போன்ற நீண்ட கண்கள் 2, கதிர்முலை தாம் 2, பெருத்த தனங்கள் 2, உள் நிவந்த நகை, வாயிடமாக அடங்கி பொலிந்த புன்சிரிப்பு என்ற ஒன்றும் உண்டு. இத்தனை வேண்டுமோ? என்னை கொல்ல கருதுகின்ற கூற்றுவனுக்கு இத்தனை கருவிகளும் வேண்டுமோ? சீத்தையின் அல்குல், கண், முலை, நகை என்ற இவற்றுள் ஒவ்வொன்றும் என்னை வருத்துகின்றன. ஆனால் இவற்றுள் ஒன்றே என்னை வருத்த போதுமே என்பது கருத்து. பண்டறியேன் கூற்றன் பதனை இனி அறிந்தேன், பெண் தகையால் பேரமர் கட்டு. குறள் 1083. தேர் ஓமையாகு பெயர். சோ அவளை நினைச்சு அவர் ஊறுகிறார். புரியுறது இல்லையா? 624வது செய்யுள். கண்ணல் வாசிலை கால் வளைத்தே மதன், பொன்னை முன்னிய பூங்கனை மாறியால் என்னை எய்து தொலைக்கும் என்றால், இனி வன்மை என்னும் இது ஆரிடை வைகுமே. கண்ணல் வார்சிலை கரும்பாகிய நீண்ட வில்லை கால் வளைத்து மன்மதன் பொன்னை முன்னிய திருமகள் போன்ற சீத்தையை நினைக்கும் பொருட்டு பூங்கனை மாறியால் எய்து, என்மேல் தொடுக்கும் மலரன்பு மழையால் எய்து, என்னை யாருக்கும் வலி தொலையாத என்னை தொலைக்கும் என்றால், வலி இழப்பான் என்றால், இனிமேல் வன்மை என்னும் இது வலிமை என்று சொல்லப்படுகின்ற குணம் யாரிடை வைகும், யாரிடத்திலே தங்கி இருக்கும்? முன்னிய செப்பிய என்னும் இணையச்சம். இதுவரை வலிய வில் அம்புகளோடு கட்டமைந்த உடம்புடைய வீரர் யாருக்கும் வலி தொலையாத நான் இப்பொழுது மெல்லிய கரும்பு வில்லையும் மலர் அம்புகளையும் உடைய மன்மதனிடம் வலிமை இழக்கும்படி ஆயிடுச்சு என்று ராமன் வருந்தினான். இருக்குல்ல. இது வரைக்கும் நான் யார்கிட்டயுமே யாரையாவது நான் அட்டாக் பண்ணா அவங்களுக்கு வலிதான் இருக்குமே தவிர அந்த வலி தொலையாது அவர்களுக்கு. அப்படிப்பட்ட வீரனாகி எனக்கு வெறும் ஒரு கரும்பு வில்ல போட்டு மன்மதன் என்ன இப்படி வலிமை இழக்க பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ராமன் வருந்துற. 625. கொள்ளை கொள்ள கொதித்தெழு பார்க்கடல், பள்ள வெள்ளம் என படரும் நிலா, உள்ள உயிரை துரிவிட வெள்ளை வண்ண விடமும் உண்டாம் குலோ. கொள்ளை கொள்ள உலகம் முழுவதையும் கொள்ளை கொள்வதற்கு கொதித்து பொங்கி எழுகின்ற பார்க்கடல் பள்ளம், ஆழமான பார்க்கடலினது வெள்ளம் என வெள்ளம் போல படரும் நிலா, பரவியுள்ள நிலாவானது உள்ள நான் அந்த நங்கையை நினைப்பதனால் தரித்து உள்ள என் உயிரை துருவிட அரிப்பதால் வெள்ளை வண்ணம் வெண்மை நிறமுள்ள விடமும் ஒரு நஞ்சும் உண்டாம்புல் உலகில் உள்ளதோ. கொள்ளை கொள்ளுது ஒருங்கே கவர்ந்து தன்வசமாக்குது. நஞ்சு கரிய நிறமுடையது என்று கூறுவது மரபு. ஆனால் நிலா என்னும் வெள்ளை நிறமுடைய விடம் காணப்படுகிறதே என்று காதல் நோயால் வருந்தும் ராமன் தன்னை வருத்துகின்ற நிலாவை பழித்து கூறுகின்றான். கொள்ளை கொள்ள கொதித்தெழு நிலா, எனது உயிரை நானும் அறியாமல் கவர்ந்து செல்வதற்கு சீறி எழும் நிலா என்றும் உரைக்கலாம். அவருக்கு இப்ப நிலவு மேல கோபம் இருத்து. அது நிலாவே வெள்ளையா விஷமாட்டம் இருக்கு. ஏன்னா அது ரொம்ப தொல்லை பண்றது. விஷங்கிறது கருப்பா தானே இருக்கும், இது இப்படி வெள்ளையா இருந்து இப்படி பண்றதே அப்படின்ட்டு அவர் அதை பத்தி வருத்தப்படுறார். நிலவையே கோவப்படுறாரு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சீதையோட வேதனையை படிக்கும் போது அவங்க நிலாவை பார்த்து எல்லாம் சுடுது கொதிக்குதும்பாங்க. வேற மாதிரி. 626ஆம் செய்யுள். ஆகும் நல்வழி அல்வழி என் மனமாகுமோ, இதற்கு ஆகிய காரணம் பாகுபோல் மொழி பைந்தொடி கன்னியே ஆகும், வேறு இதற்கு ஐயுறவு இல்லையே. ஆகும் ஆக்கத்திற்குரிய நல்வழி அல்வழி, நல்வழி அல்லாத தீய நெறி என் மனமாகுமோ, எனது நேர்மையான மனம் செல்லுமோ. அதற்கு ஆகிய காரணம் அப்படி இருக்க என் மனம் இம்மங்கையிடம் காதல் கொண்டு சென்றதற்கு பொருந்திய காரணம் பாகுபோல் மொழி, பாகு போன்ற இனிய சொற்களையும் பைந்தொடி பசும்பொன் தொடியையும் உடைய இந்நங்கை கன்னியேக்கும் திருமணமாகாத கன்னியே ஆவாள். இதற்கு வேறு ஐயுறவு இல்லை. இந்த முடிவுக்கு மாறாக ஐயப்பட வேண்டியது வேறொன்றும் இல்லை. தனது மனம் அம்மங்கையிடம் சென்றதால் அவள் திருமணமாகாத கன்னி பெண்ணாக இருக்க வேண்டும் என்று ராமன் கருதுகின்றான்.
சான்றோர்க்கு தூய மனச்சான்றே அளவுகோல். நல்வழி அல்லாத அல்வழி, பிறன்மனை விழைதல் அது நல்ல வழி இல்லை. என் மனம் விரும்பியதுனால இந்த பெண் கன்னிகையா தான் இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா நல்ல மனம் உள்ளவர்கள் தவறா நினைக்க மாட்டாங்க அப்படின்ற சொல்றாரு. திங்களின் மறைவு. இந்த டவுட் இருக்கா? இல்ல கண்டிப்பா. 677. கழிந்த கங்குல் அரசன் கதிர்குடை விழுந்தது என்னவும் மேல் திசையால் சுடற்கொழுந்து சேர்நுதர் அறுசுட்டி போய் அழிந்தது என்னவும் ஆழ்ந்தது திங்களே. கழிந்த இறந்து போன கங்குல் அரசன், இரவாகிய அரசனது கதிர்குடை ஒளியுள்ள வெண்கொற்ற குடையானது விழுந்தது எனவும் கீழே விழுந்தது போலவும் மேல் திசையால் மேற்கு திசையான பெண்ணினுடைய சுடற்கொழுந்து சேர் இளமையான ஒளி பொருந்திய நுதல் கோது அரு சுட்டி நெற்றியில் அணிந்துள்ள குற்றமற்ற சுட்டி என்னும் அணியானது போய் அழிந்தது என்னவும் கெட்டு அழிந்தது போலவும் திங்கள் சந்திரன் ஆழ்ந்தது மேற்கடலில் மூழ்கியது. அதாவது இரவு போய் பகல் வரப்போறது, அதுல சந்திரன் போய் அந்த கடல்ல மூழ்கிட்டு எப்படி ஒரு பெண்ணோட நெற்றி சுட்டி இல்ல போய் அழியறதோ அது மாதிரி சந்திரன் கடல்ல போய் ஆழ்ந்துட்டு. வெண்கொற்ற கொடை வீழ்தல் அரசன் ஒழிந்த நிலையையும் அவன் தேவியின் நெற்றி சுற்றி அழிந்தமை மேற்கு திசை அரசியல் துக்கக்குறியையும் உணர்த்தும் என்பது குறிப்பு. தற்குறிப்பு ஏற்ற அணி. திலகம் இடாமை, நெற்றி சுட்டி அணியாமை முதலியன கணவரை இழந்த பெண்களுக்கு உரியன. சோ அதனால அவர் அப்படி ராமன் நினைக்கிற இந்த பெண்ணு கன்னி பெண்ணா தான் இருக்கணும், கல்யாணம் ஆகலை அவளுக்கு அப்படின்னு நினைக்கிறார். குழந்தை இளமையானவள். Any doubts? இல்ல புரியுது. 628 நான் தான் படிக்கணுமா? இல்ல மோடி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 படிச்சலாம் அப்படின்னா. ஓகே. எவ்வளவு படிக்கணும் பார்க்கலாம். அருணா படிக்கணும். ஓகே. வீசுகின்ற நிலாச்சுடர் வீழ்ந்ததால் ஈசன் ஆம்மதி ஏகலும் சோகத்தால் பூசு வெண் கலவை புனை சாந்தினை ஆசை மாதர் அழித்தனர் என்னவே. ஈசன் ஆம்மதி உயிருக்கு உயிரான சந்திரன் எனும் கணவன் ஏகலும் தம்மை பிரிந்து போன பின்பு ஆசை மாதர் திசைகளாகிய அவனுடைய ஆசை மனைவியர் பூசு வெள் அக்கொழுனால் பூசப்பட்ட வெண்மையான கலவை புனை சாந்தினை கலவையான சந்தனை குழம்பை சோகத்தால் அவனை பிரிந்த துயரத்தால் அழித்தனர் என்ன. அழித்து விட்டவர்களைப் போல வீசுகின்ற நிலாச்சுடர் சந்திரன் மறைந்த அளவில் முன்பு எல்லா திசையிலும் பரவியிருந்த அவனது ஒளியாகிய நிலா வீழ்ந்தது, ஒளி ஒழிந்தது. ஆசை மாதர் திசைகளாகிய மனைவிய காதலுடைய மாதர் எனவும் பொருள் தரும். இந்த இடத்துல எதை சொல்றாங்கன்னு குறிப்பிடல. அதாவது சந்திரனுக்கு திசைகள் மனைவியருங்கிற மாதிரி, திசைகள் தான் மனைவியருங்கிற மாதிரியா உங்களுக்கு புரியுறதா? அது சந்திரன் மறைந்தான்ங்கிறது வார்த்தை, ஆனா திசைகள் எதை ஒப்பிடுறாரு இந்த இடத்துல வந்து சந்திரனுக்கு மனைவியர் திசைகளா? இஸ் தட் சோ? அந்த மாதிரிதான் புரியுது. அப்படிதான் புரியுது. எல்லா திசைகளிலும் அந்த ஒலியில போட்டிருக்காங்க ஆசை மாதர் திசைகளாகிய மனைவியர் அதனுடைய மாதிரி எனவும் பொருள் தரும். இன்னும் கொஞ்சம் மேல போங்க, என்ன பார்க்க அடுத்து கீழே தானே வரதா பாக்குறேன். இல்ல வரல. கரெக்ட். நிலா போய் கதிரவன் வர்றதுதான் அப்படி சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, கதிரவன் தோற்றம் இருக்கு. இப்போ அந்த நிலா வந்து மறையும் போது, அதாவது ஒருத்தர் யாராவது இறந்தா அந்த சந்தன குழம்புலாம் அவங்க மேல தேய்ப்பாங்க. அந்த நிலா மறைஞ்சி சூரியன் வர்றது, அந்த சூரியனோட கதிர் வந்து அந்த அந்த வெள்ளையா வந்து அவங்க பூசுற மாதிரி இருக்கான் நிலா மறையிறது. ஒளி விழுந்ததுன்னு போட்டிருக்காங்க இல்லையா, ஒளி போயாச்சு. அப்ப அது வந்து அந்த ட்விலைட் சமயம் நிலா மறைஞ்சு ஒளி போயாச்சு, இன்னும் சூரியன் தான் இன்னும் வரல. அந்த ட்விலைட் சமயத்துல ஸ்கை ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அது சொல்றாங்களா? ட்வைலைட் போது ஒரு மாதிரி இருக்கும்.
அதுதான் கலவை பூசின சாந்தினை கலவையாக சந்தன குழம்பு சேர்த்தா மாதிரி இருக்கோ, அந்த மாதிரி இருக்குன்னு இருக்கலாம் இல்லையா? ஆசை மாதர்ன்ற வார்த்தை தெரியல. ஆசை மாதர் யார்? திசைகளாகிய மனைவியர். அது மனைவி, அது மனைவி கிடையாது மேடம். ஆசை மாதர்னா, ஏன்னா மாதரம் நம்ம வார்த்தை பார்த்தோம்ல, மாதிரம்னா எல்லா திசையும். திசைகளாகிய மனைவியர்னு போட்டிருக்கே. இல்ல குரல் வரல. ஹலோ, கேக்குறதா? கேக்குது மேடம், கேக்குது, நல்லாவே கேக்குது. லக்ஷ்மி மைக் ஆஃப் ஆயிருக்கு. ராமலட்சுமி மேம் அது மேம் யூஸ்வலா நிலா வந்து பெண்களுக்கு சொல்லுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சந்திரன்றது ஒரு அப்படின்னா ஒரு ஆண்காக சொல்றாங்கல்ல, சந்திரன் நிலா அதுவும் இருக்கு. மொத்தத்துல எல்லா திசைகளிலும் அந்த சந்தன குழம்பு மாதிரி ஒரு கலவை தெரியறதுன்னு ஒரு அதான் தற்குறிப்பு ஏற்றவணி அந்த மாதிரி இருக்குன்னு போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். அது தட்ஸ் வாட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். அந்த ட்விலைட் சமயத்தை ஒப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த திசைகள் எல்லாம் சந்திரனுடைய மனைவி. அதுல எல்லாத்துலயுமே அந்த குழம்பு தேய்ச்சா மாதிரி கலர் வந்திருக்கு. அதான் அதோடு புரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி அஷ்டதிக் பாலகர்கள் சொல்லும் பொழுது வேற யாராவது சொன்னாங்க இல்லையா? வேற ஆமா. இப்ப சந்திரனுக்கு இவர்கள்லாம் மனைவி மனைவி சொல்ற. கரெக்ட். கவிஞரோட உரிமை. வேற என்ன சொல்றது, அவ்வளவுதான். அதுல வந்து அந்த தேவதை பதிகளை பத்தி தான் சொல்றாங்க. அதிபதி, அதெல்லாம் அதிபதிகளை பத்தி சொல்றாங்க. அவர்களோட சந்திரனுக்கு ராஜி இல்ல, எவ்வளவு டீப்பா இதுல போனோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு நிஜமாவே குழப்பிடும். சந்திரனோட மனைவி திசைகளாக மனைவியர்னு குறிப்பிடுறாரு. மனைவியர்னு இங்க சொல்ற, அங்க வந்து அதிபதியா ஒருத்தரையும் சொல்றாரு. இந்திரன் அதிபதி. அதான் சொன்னேன், பொயட்டிக் ஃப்ரீடம், அவ்வளவுதான். ஓகே, நோ லாஜிக். கம்பர் எந்த லோகத்துல இருந்து கிட்ட சண்டைக்கு வர போறாருன்னு தெரியல. சந்தன குழம்பை பூசின்னு இருக்காங்க அவங்க. மாதிரி இருக்குல்ல அந்த தோற்றம். வானத்துல எல்லா திசையிலும் ஒரு வெண்மையும் இல்லாத எதுவும் இல்லாத ஒரு சந்தன அந்த தோற்றம், மங்கின தோற்றம். அதான் இந்த ட்விலைட்ல ஒரு பிங்கிஷா கிரிம்சன் ரெட் எல்லாம் வரும் இல்லையா, மங்கிய நிலவு. ஓகே, அடுத்தது வேற யாரும் படிக்கணுமா? நான் படிக்கிட்டா? 629 யாரு? ஆளுக்கு 3 படிக்கலாம். நிறைய 3. ஓகே. 629. ததையும் மலர்த்தார் அண்ணல் இவ்வண்ணம் வயல் உழந்து தளரும் ஏல்வை சிதையும் மனத்து இடருடைய செங்கமலம் முகம் மலர செய்ய வெய்யோன் புதை இருளின் எழுகின்ற புகர்முக யானையின் உரிவை போர்வை போர்த்த உதயகிரி என்னும் கடவுள் நுதல் கிழித்த விழியே போல உதயம் செய்தான். மாதிரி வந்துட்டார் நினைக்கிறேன். ததையும் மலர்த்ததார் நெருங்கிய மலர் மாலை அணிந்த அண்ணல் ராமன் இவ்வண்ணம் இவ்வாறு மயல் உழந்து காதல் மயக்கத்தால் வருந்தி தளரும் ஏல்வை தளர்ச்சி அடைகின்ற காலத்தில் செய்ய வெய்யோன் செங்கதிர்களை உடையவனான சூரியன் சிதையும் மனத்து நிலை குலைகின்ற தம் நெஞ்சிலே இடருடைய சோகத்தையுடைய செங்கமலம் செந்தாமரைகளாகிய தன் மனைவியரின் முகம் மலர முகங்கள் வந்து தான் குடுவதால் மலர்ச்சி பெறும்படி புதை இருளின் ஆழ்ந்த இருளாகிய எழுகின்ற புகர்முகம் உயர்ந்து தோன்றுகின்ற செம்புள்ளிகளை கொண்ட முகத்தோடு கூடிய யானையின் உரிவை யானையினது தோலாகிய போர்வையை போர்த்த தன்மேல் தரித்துள்ள உதயகிரி என்னும் கடவுள் உதயமலையாகிய உருத்ரமூர்த்தியின் முதல் கிழித்த நெற்றியிலிருந்து திறந்து தோன்றிய விழியே போல் நெருப்பு கண் போல உதயம் செய்தான், உதித்தான். கதிரவனை கண்ட அளவில் தாமரை மலர்களும் அவனை பிரிந்த கணமே அது குவிந்ததுமாகிய இயல்புற்றி
இயல்பு பற்றி தாமரைகளாகிய பெண்களுக்கு கதிரவனை தலைவனாக கூறுதல் கவி மரபு. இந்த கவி மரபு நம்ம கவி மரபுன்னு நிறைய இதுக்கும் சொல்லிடலாம். அப்போ சுருங்க சொல்லல் அணிக்கு அங்கமாக உருவக அணியும் உவமையும் வந்துள்ளன. கரிய இருளிலே மறைந்துள்ள உதயமலைக்கு கரிய நிறமுள்ள யானையின் தோலை போர்த்த சிவனும் அம்மலையின் உச்சியிலே உதித்து விளங்கும் கதிரவனுக்கு அச்சிவனது நெற்றியில் விளங்கும் நெருப்பு கண்ணும் உவமை. யானையின் முகப்புள்ளிகளுக்கு உதயத்து தோன்றும் விண்மீன்களை உவமையாக கொள்ளலாம். அருமையான கற்பனை. அந்த சூரியன் எப்படி வராருன்னா, அந்த பெண்களாகிய தாமரை மலர்களை மலர செய்து, அதே சமயம் வந்து அந்த திருப்பி அந்த யானை தோல் போர்த்திய சிவன் வரார். அந்த யானை தோல் போர்த்திய சிவனோட நெற்றியில இருக்கிற அந்த நெருப்பு கண் போல பளிச்சுன்னு அந்த மாதிரி வர்றார். சூரியன் வந்து உதயமாகிறார். ராமர் இந்த மாதிரி மனத்துல கஷ்டப்பட்டு மருங்கி இருக்கும் பொழுது சூரியன் வர ஆரம்பிச்சாச்சு, பொழுது விடிஞ்சாச்சு. புரியுது இல்லையா? ஈஸியா புரியுது. ஓகே. 630 விசை ஆடல் பசும்புரவி குரம் மிதிப்ப உதயகிரி விரிந்த துளி பசையாக மறையவர் கைநரை மலரும் நிறைபுணலும் பறந்து பாய அசையாத நெடுவரையின் முகடத்தொரும் இளங்கதிர் சென்று அளந்து வெய்யோன் திசை ஆளும் மதக்கரியை சிந்தூரம் அப்பிய போல் சிவந்த மாதோ. விசை வேகமும், ஆடல் வலிமையும், பசும்புரவி பசுமையுடைய குதிரைகளின் குரம் குழம்புகள் மிதித்தலால் உதயகிரி உதயமலையில் விரிந்த தூடி பரவிய சேந்துகள் பசையாக நனையும்படி மறையவர்கை வேதியர்கள் கையால் நரை மலரும் தேன் நிறைந்த மலர்களும் நிறைபுணலும் நிறைந்த அர்க்கிய நீரும் பறந்து பரவி பாய்ந்திட அப்பசையான செந்தூளி கொண்டு வெய்யோன் சூரியன் திசை ஆளும் கிழக்கு திசை இடமாக கொண்ட மதகரியை மத யானைக்கு சிந்தூரம் அப்பிய போல் சிந்தூர திலகத்தை அப்பியது போல அசையாத நெடுவரையின் சலனமில்லாத அவ்வுதய மலையின் முகடுதொறும் சிகரங்களில் எல்லாம் இளங்கதிர் சென்று இளமையான சூரிய கதிர்கள் சென்று அலைந்து படிந்து சிவந்த நிறமாக விளங்கின. கிழக்கில் உள்ள உயர்ந்த சிகரத்தில் விளங்கும் சூரிய கதிர்கள் கிழக்கு திசைக்குரிய யானையின் முகத்தில் தீட்டப்பட்ட சிந்தூர திலகம் போல இருந்து தற்குறிப்பேற்றபடி காலை அந்தி வழிபாட்டில் மறையவர் மந்திரத்தின் மூலம் எடுத்துவிடும் அருக்கிய நீர். அந்த வேளையில் மந்தேகர் என்ற அசுரரால் சூரியனது தேர் தடை செய்யப்படுவதை வஜ்ரப்படையாக சென்று தடுத்து அவர்களையும் அழித்து வருகின்றது என்பது நூல் மரபு. இதுல சூரியன் வர்றத அழகா விவரிச்சிருக்காங்க, எப்படி சிந்தூரம் போலவெல்லாம் வருதுன்னு. ஒரே ஒரு டவுட் என்னன்னா, இந்த வந்து அந்த வேளையில் மந்தேகர் என்ற அசுரரால் சூரியனுக்கு தேர் தடை செய்யப்படுவதை, இதுக்கு எதுக்கு இந்த மாதிரி வருது? அது ஒரு கதை. அது ஒரு கதை இருக்கு அதுல. வச்சிரப்படையாக சென்று தடுத்து அவர்களையும் அழித்து வருகின்றது என்பது நூல் மரபு. வஜ்ரப்படைங்கிறது இந்திரனோட படையோ? காலையந்தி வழிபாட்டில் மறையவர் மந்திரத்தின் மூலம் எடுத்து அந்த அவங்க சொல்லும்போது இந்த இதுல தண்ணி விடுவாங்க இல்லையா, காலை அந்தி காத்தால சாயங்காலம் போது தண்ணி விடுவாங்க. அந்த வேளையில் அந்த சமயத்தில் மந்தேகர் என்ற அசுரரால் சூரியனது தேர் தடை செய்யப்படுவது. சோ அந்த இடத்துல ஏதோ கதை இருக்கு, நம்மளுக்கு தெரியுது. கதை இருக்கு. செந்திலிதான் புரியுறதா அந்த இடத்துல? கதைதான் தெரியுறதா? தெரியுது இருக்கு மேடம். மந்தேகர்னு யாருன்னு? ஓ, மந்தேகர் என்ற அசுரரால். சோ அங்க ஏதோ ஒரு கதை வருது. இப்போ இது பாரத பாகத்துல வர கதை இது. அதாவது தினந்தோறும் சூரியன் உதிக்கும் போது அதை தடுத்து இறந்து பிறக்கும் ஒரு அசுரர். ஓ இல்ல, சூரியன் தேரை ஏன் தடை செய்யறாரு அவரு? இல்ல, சூரியன் தடுக்கிற மாதிரி தானே அர்த்தம் வருது. அதாவது என்ன போட்டிருக்குன்னா, இவங்க சூரியன் உதிக்கும் போதும் சரி, சூரியன் மறையும் போதும் அதை தடுக்கிறாங்களா இவங்க?
ம். பாரத புராணம்னா என்னன்னு தெரியல. என்ன பாரதம் போட்டிருக்கு. பாரதம்னா பாரத புராணம் ஏதாவது இருக்கா? மகாபாரதம் தவிர? பாரத புராணம் இல்லம்மா. பாகவதம் தான் சொல்லுவோம். பாரத புராணம்னா மகாபாரதம் தான் போட்டிருக்கு. மகாபாரதத்துல வர கதை. பாரத புராணம் மகாபாரதமா? சூரியன் உதிக்கும் போதும் அஸ்தமிக்கும் போதும் அக்கடவுளை தினந்தோறும் தடுத்து எதிர்த்து இறந்திருக்கும் பிறக்கும் ஒரு சாரர் அரக்கர் இவர்கள் வந்தேகர். ஓஹோ, ஓகே. சோ அந்த ஸ்டோரி பார்க்கணும் அப்புறம். வந்தேகர் அசுரர்கள் என்போர் சூரியனை விழுங்க முயன்ற அரக்கர்கள். இது சூரிய சந்திர கிரகணத்தின் போது நிகழும் புராண கதைகளில் குறிப்பிடப்படுகிறது. இந்த அசுரனை அழிப்பதற்காக பிராமணர்கள் மந்திரங்கள் ஓதி நீரை ஆயுதமாக பயன்படுத்துவார்கள். அப்பொழுது சூரிய ஒளி மீண்டும் பிரகாசிக்கும். எக்லிப்ஸ் பத்தி. இவர்கள் சூரிய சந்திரர்கள் போது இந்த சூரியனை விழுங்க முயற்கும் அசுரர்கள் தான் வருது. பட் ஏன் இந்த ரெஃபரன்ஸ் இங்க வருதுன்னு தான் தெரியல. அந்த சமயத்துல வந்து கிரகணம் இருந்திருக்கா? அன்னைக்கு பொழுதுக்கு கிழக்கில் உள்ள உயர்ந்த சிகரத்தில் விளங்கும் சூரிய கதிர்கள் கிழக்கு திசைக்குரிய ஆனத்தின் மூச்சில் தீட்டப்பட்ட சிந்துரு திலகம் போன்று இருந்து காலையந்தி வழிபாட்டில் மறையவர் மந்திரத்தின் மூலம் இன்னும் கொஞ்சம் மேல போங்க. செந்தில் சிந்துரு திலகத்தை அப்பியது போல சிகரங்கள் எல்லாம் சென்று இளமையான சூரிய கதிர்கள் சென்று படிந்து சிவந்து. அவ்வளவுதான் இருக்கு. இந்த கதை எதுக்காக இப்ப குறிப்பிட்ட அர்த்தத்துல தான் வருது, பாடல்ல இல்ல. இந்த கதை வந்து பாடல்ல வரல, அர்த்தம் சொல்லி இருக்கிறவங்க இந்த கதையை கொண்டு ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு நூல் மரபுன்னு குறிப்பிட்டிருக்கா. அது ஒரு நூல் மரபுன்னு தானே போடுறேன். அது இந்த பாட்டோட அர்த்தமா போடல. பாட்டுக்கு அர்த்தம் இல்ல, இப்படி ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் அது. சரி, அதோட கூட்டலாம். சோ அடுத்ததுக்கு போகலாம். சூரியன் வர்றதுக்கு, சூரியன் உதிக்கிறதுக்கு இந்த கதையை சொல்றாங்க. இல்ல, சூரியன் வந்தாச்சு, ஆனா இந்த கதை வந்து தனியா வருது. அடுத்த பாட்டு படிக்கவா? செதில் படிங்க. படிங்க. பண்டு வரும் குறிப்பகத்து பாசறையில் பொருள் வயினின் பிரிந்து போன வண்டு தொடர் நருந்தெரியில் உயிர் அணைய கொழுனர் வர மணித்தேரோடும் கண்டு மனம் கரி சிறப்ப ஒளி சிறந்து மெலிவு அகலும் கற்பினார் போல் புண்டரீகம் முகம் மலர அகமலர்ந்து பொழிந்தன பூம்பொய்கை எல்லாம். பண்டு தலைவியரை பிரிவதற்கு முன்பு வரும் குறி பகர்த்து தாம் மீண்டு வரும் காலத்தை குறிப்பிட்டு கூறி பாசறையின் போர் செய்யும் பொருட்டும் பொருள் வயனின் பொருள் தேரும் பொருட்டும் பிரிந்து போன தலைவியரை பிரிந்து சென்ற வண்டு தொடர் வண்டுகள் இடைவிடாது மொய்ப்பதற்கு உரிய நருந்தெரியல் மனமுள்ள பூமாலைகளை உடைய உயிர் அணைய உயிரை ஒத்த கொழுனர் தலைவர் மணித்தேரோடும் வர குறித்த காலத்தில் அழகிய தேரிலே வர மீண்டும் வர கண்டு அதை கண்டு மனம் களி சிறப்ப மனம் பெரிதும் பூரித்து ஒளி சிறந்து தலைவரை பிரிந்த காலத்து மங்கியிருந்த முகங்களின் பொலிவு மிக கூடி மெலிவு அகலும் தளர்வு நீங்கிய கற்பினார் போல் கற்பையுடைய மனைவியர் போல் புண்டரீகம் முகம் மலர தம்மை பிரிந்து சென்ற கதிரவனாகிய தலைவன் பெரிலே வர கண்டு பூரித்து முகங்களாகிய தாமரைகள் மலர அதனால் பூம்பொய்கை அழகிய பொய்கைகள் எல்லாம் யாவும் அகம் மலர்ந்து பொழிந்தன உள்ளிடம் செழுத்து பொலிவப்பட்டன. பாசறை தியவீடு பாசறையில் பிரிதல் என்பதால் போர் செய்ய எழுதலாயிற்று. மணித்தேர் ஒலிக்கும் மணிகள் கட்டிய தேரும் ரத்தினங்கள் பதித்துள்ள தேரும். பொருள் வயிற் பறிவு இல்லறம் இனிது நடத்த வேண்டிய பொருள்கள் ஈட்டிற்கு காலிலேனும் பிரிதல். பிரிந்து சென்ற தலைவர் பேரிலே திரும்பி வர மகிழ்ந்த கற்புடைய மகளிரை கதிரவன் பேரிலே வருவதைக் கண்டு முகம் மலர்ந்த தாமரை பொய்க்கு வறுமையாச்சு. இதைத்தான் போன பாட்டுல சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அரக்கர்கள் கிட்ட சண்டை போட்டு சூரியன் வர்றத பார்த்து தாமரைகள் முகம் மலர்றது. கரெக்டுங்களா? களத்திலேனும் காலிலேனும்
இல்ல செந்தில், கதிரவன் கிரகணத்துக்கு பின்னாடி வர மாதிரியா? அதாவது இந்த பாட்டுல அந்த சூரியன் மறையும் போதும் உதிக்கும் போதும் இந்த மந்தேகர் சண்டை போடுறாங்க. அந்த மாதிரி சண்டை போட்டு பாசறையில இருந்து சூரியன் வெற்றியோட வரும்போது கணவனை பார்த்த மனைவி போர்ல இருந்து வர கணவனை பார்த்த மனைவியர் மாதிரி தாமரைகள்லாம் மலருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சூரியனை கண்டது, அது கரெக்ட். அந்த சூரியன் வந்து போர்ல இருந்து வருது, அந்த மந்தேகர் கிட்ட போர் பொறிஞ்சு வருது. ஓகே, அதான் பாருங்க, பாசறையில இருந்து பிரிந்த அந்த பாசறைனா அந்த சூரியன் அந்த பாசறை. மணித்தேர் ஒலிக்கும் மணிகள் கட்டிய தேரம், அதான் 7 ரதத்துல வருவார் இல்லையா? ஆமா. நடத்த வேண்டிய பொருள் ஈட்டற்கு கலத்தேனும் காலிலேனும் பிரிதல், பிரிந்து சென்ற தலைவர் தேரிலே திரும்பி வர மகிழ்ந்த கற்புடை மகளிரை கதிரவன் தேரிலே வருவதைக் கண்டு முகம் மலர்ந்த தாமரை பொய்கைக்கு உபையாக்கினார். அதுக்கு புரியுறதையா? புரியுது. அடுத்த பாடல். அடுத்தது 632. என்ன அரிய மறையினோடு கிண்ணறர்கள் இசைப்பாட உலகம் ஏத்த விண்ணவரும் முனிவர்களும் வேதியரும் கரம் குவிப்ப வேலை எனும் மண்ணும் மணி முழவு அதிர வான் அரங்கில் நடம்புரி வால் இரவி ஆன கண்ணுதல் வானவன் கனகச்சடை விரிந்தால் என விரித்த கதிர்கள் எல்லாம் என் அறிய அளதற்கு அரிய மறையினோடு வேத பாடல்களோடு கிண்ணறர் இசைப்பாட கானம் பாடவும் உலகம் ஏத்த உயர்ந்தவர் உதிக்கவும் விண்ணவரும் தேவர்களும் முனிவர்களும் வேதியர் அந்தணர்களும் கரம் குவிப்ப கைகூப்பி வணங்கவும் வேலை எனும் கடல் என்கின்ற மண்ணும் மணிமுழவு மார்ச்சனை பூசிய அழகிய மத்தளம் அதிர முழங்கவும் வான் அரங்கின் வானமாகிய நடன சபையிலே நடனம் ஆடுகின்ற வால் இரவி ஆன ஒளி பொருந்திய சூரியனாகிய கண்ணுதல் வானவன் நெருப்பு கண்ணை நெற்றியிலே உடைய ருத்திரமூர்த்தியின் கனகம் சடை பொன்னிறமான சடைகள் விரித்தால் என விரிந்தது போல கதிர்கள் எல்லாம் செந்நிறமுள்ள ஒளிக்கதிர்கள் யாவும் விரிந்த எங்கும் பரவின. வானத்திலே சூரிய கதிர்கள் பரவுதல் வானத்தை அளாவி ஓங்கி உயர்ந்து சிவனது சென்றலை விரிதலை ஒத்துள்ளது என்றார். தன்மை தன் குறிப்பேற்ற அணி சிவனது நடனத்திற்கு மிருதங்க நாதம் போல கதிரவனின் நடனத்திற்கு கடல் முழக்கம் சிவனுக்கு அம்பலம் போல் கதிரவனுக்கு அம்பரம் மண் மத்தளத்திற்கு தடவும் மாப்பசை. புரியுது. சூரியன் பரவி வராருன்னு சொல்றாரு. அல்ல, அந்த பூமி அழகா இருக்கு. சிவனது செஞ்சடை விரித்தல போது அந்த கதிர்கள் ஒளி பிரமாதமா வரும்ல, அத வந்து சிவனது செஞ்சடைக்கு ஒப்புதல் சொல்றாரு. இதுல சிவனுக்கு அம்பலம் போல கதிரவனுக்கு அம்பரம்ன்றாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா? அம்பரமே தண்ணீரே சூரிய உரிமை திருப்பாயில, அது என்ன அர்த்தம் அதுக்கு? அம்பாரமா? அம்பரம் நம்ம திருப்பாவையில வருமே, அம்பரமே தண்ணீரே வரும் இல்லையா? என்ன போட்டிருக்கு? அம்பரமா? அம்பரம் அம்பரம்னா வானம் இல்ல, தெரியல. அம்பரம் என்ற சொல்லுக்கு ஆடு, வானம், கடல். அம்பரம்னா வானமோ? அம்பலம்னா உலகமா? அம்பலம்னாக்கா சிற்றம்பலம்னு இல்லையா? அம்பலம்னா இல்ல, அம்பரம்னா வானம். வானம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. விண்வெளி வானம். அதாவது உடைக்கு ஒப்பிடுறாங்க. அதாவது சிவனுக்கு அம்பலம், சிவனுக்கு அந்த உடை போல கதிரவனுக்கு உடை வந்து வானம். அதுதான் அம்பரம்னு குறிப்பிடுறாரு. இதுல மாச்சனம்னு போட்டிருக்குல்ல. அம்பரம்னா ஆடை, வானம், கடல். இதுல கடல்ன்ற வார்த்தை வரும். இதுல கடலா இருக்குமா? அம்பரம்னா இந்த இடத்துல வானம். அம்பரம்னா வானம். இந்த இடத்துல வானம். கடல் சிவனுக்கு வந்து அம்பலம் வந்து ஆடைன்னு சொல்றா போல. அம்பலம்ங்கிறது வந்து ஒரு பொது இடம் சொல்றாங்க. அம்பலம்ங்கிறது சொல்லுக்கு அம்பலம்ங்கிறது அந்த கருவறை அல்லது ஒரு
இல்ல பொது பொது மண்டபம், மண்டபம், பொது மண்டபம்னு பொது சொல்லலாம். மண்டபம், பொது இடம், பலரும் கூடும் சிதம்பரம்னு சொல்லுவா இல்லையா சிதம்பரத்துல. நடராஜர் நடனமாடும் இடம் என பல பொருள். சிதம்பரத்துல வந்து இருக்கே சிற்றம்பலம். சோ நடராஜர் நடனமாடும் இடம் இடத்துக்கு இத்தனை அர்த்தம் அம்பலம். இருக்கு. திருச்சிற்றம்பலம். செந்தில் இது எப்படி சொல்லனாக்க, சிவனுக்கு வந்து அம்பலம்ங்கிறது அந்த மண்டபம், சிவன் நடராஜன் ஆடுற இடம் எல்லாம் இருக்கு இல்லையா, மேடை நடன மேடை மாதிரி. கதிரவனுக்கு வந்து மேடை வந்து வானம். தன்னுடைய கதிர்களை செதறி அழிச்சு அந்த மாதிரி ஒரு காட்சியெல்லாம் அளிக்கிறார் இல்லையா, அவரோட தியேட்டர் வந்து வானம். சிவனுக்கு தியேட்டர் வந்து மண்டபம் அந்த மாதிரி. அம்பலம் வேற அம்பரம் வேற இல்ல. ஆமா, வேற வேறதான். அதுதான் சொல்றார், சிவனுக்கு அம்பலம் போல கதிரவனுக்கு அம்பரம். இந்த லாவும் ராவும் வித்தியாசம். இந்த இடத்துல மாற்றணம்னு ஒரு வேர்டு இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம்? மாற்றனை பூசிய அழகிய மத்தளம்னு இருக்கே. மாத்தளம் மண்ணு, அதாவது மத்தளத்தை வாசிக்கிறதுக்கு மண்ணு பூசுவாங்களாம். அது மாப்பசைன்னு போட்டிருக்கேன். அதுக்கு அந்த நாதம் சரியா வரத்துக்காக போடுறது போல. மாப்பசை, பசை. ஓகே. அடுத்தது யாரு? ராமலட்சுமி பிடிக்கணுமா? இந்த கதிரவனுக்கு அம்பலம், சிவனுக்கு அம்பலம்ங்கிறது வந்து இல்ல, எனக்கு ஒரு இதுதான். நம்ம என்ன சொல்லுவோம் அதுக்கு பேர், இந்த ஓபன் ஏர் தியேட்டர் ஒண்ணு இருக்குமே, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? சிவன் ஆடக்கூடிய ஒரு இடத்துக்கு அம்பலம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சிவனுக்கு வந்து ஆம்பி தியேட்டர் வேர் ஹி பெர்ஃபார்மன்ஸ் ஷோஸ் இஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஆம்பி தியேட்டர்னா சிதம்பரத்துக்குள்ள அது ஒரு கருவறை மாதிரி இருக்கும். அதுக்குள்ள சிவன் இருப்பார், அதுக்குள்ள நடனம் ஆடுவார். பொதுவாக்கு என்ன, அந்த சிதம்பரத்துக்குள்ள இருக்கும். ஆனா எல்லா இடமுமே சிவனுக்கு உண்டு இல்ல. சிவன் ஆடுற இடத்துக்கு பேரு அம்பலம். ஆமா, கதிரவனுக்கு ஆடுற இடத்துக்கு பேரு அம்பரம். அந்த அம்பரத்தை ஆம்பி தியேட்டரோட ஒப்பிடுறேன். கரெக்ட் இல்ல, அம்பலம் வந்து அந்த மாதிரி தியேட்டர் மாதிரிதான். ஏன்னா இப்ப நம்ம பேச்சுவாக்குன்னு சொல்லல, விஷயம் வந்து அம்பலத்துக்கு வந்துருச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு சபைக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. சபைக்கு வந்திருக்கு, சபை. சபைங்கிற வார்த்தை. சிவனுக்கு சபை, அந்த சபை போல கதிரவனுக்கு. சிவனுக்கு கனக சபைன்னு 5 சபை இருக்கு. அது சிதம்பரத்துல, திருவண்ணாமலையில எல்லாத்துலயும் இருக்கு. அது சபைன்னு சொல்லுவான், அம்பலம்னு சொல்லுவான். ஆம்பி தியேட்டர்ங்கிறது அரைவட்டமா இருக்கக்கூடிய ஒரு நான் சொல்றது வந்து கதிரவனுக்கு ஹாஃப் ஹாஃப் தானே. நான் என்ன சொல்றேன், கதிரவனுக்கு அந்த மாதிரின்னு சொல்றேன். கதிரவனுக்கு அம்பரம், இது வந்து அம்பலம். ஓகே. அப்படி ஒரு ஆம்பி தியேட்டர் நம்மளுக்கு தோணிட்டு அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு. ஓகே. அடுத்து போலாமா? 33 ராமன். இல்ல, நான் 3 படிக்கணும். நான் 2 தான் படிச்சேன், 3வது படிச்சிடுறேன். ராமன் துயில் நீங்கிய பின் முனிவரோடும் கம்பியோடும் ஜனகனது வேள்விச்சாலையில் சார்தல். 633. கொல் ஆழி நீத்து அங்கு ஓர் குனிவயிர சிலைத்தட கை கொண்ட கொண்டல் எல் ஆழி தேர் இரவு கரத்தால் அடிவருடி அனந்தல் தீர்ப்ப அல் ஆழி கரை கண்டான் ஆயிரவாய் மணிவிளக்கம் அழலும் சேக்கை தொல் ஆழி துயிலாதே துயர் ஆழி நெடுங்கடலுள் துயில்கின்றானே. அங்கு பார்க்கடலில் கொல் ஆழி கொல்லவல்ல சக்கரப்படையை நீக்கிவிட்டு ஓர்குனி வைரச் சிலை அலைந்து உறுதி வாய்ந்த ஒப்பற்ற கோதண்ட வில்லை தடக்கை கொண்ட பெரிய கையிலே கொண்டு எழுந்தருளியுள்ள கொண்டல் மேக நிறத்தனான ராமன் 1000 முகங்களிலும் மணிவிளக்கம் அழலும் மாணிக்கமான விளக்குகள் ஒளி செய்ய பெற்ற சேக்கை ஆதிசேஷனையோட படுக்கையிலே தொல் ஆழி பழமையான பாற்கடலில் துயிலாது தூங்காமல் துயர் ஆழி பாற்கடலில் பாம்பு அணையில் பள்ளி கொள்ளாமல் ராமனாக அவதரித்து செய்தியை சேராமல் உண்டாகிய மனத்துன்பமாகிய நெடுங்கடலுள் பெரிய கடலில் துயில்கின்றான், மயங்கி கிடக்கின்றான். எல்லாழி தேர் அவனை ஒளியுடைய ஒற்றை சக்கர தேரை கொண்ட இரவி சூரியன் இளங்கரத்தால் மெல்லிய கைகளால் அடிவருடி திருவடிகளை இனிதாக தடவி கொடுத்து அனந்தல் தீர்ப்ப அந்த ராமனின் துயில் மயக்கத்தை தீர்க்க அதனால்
அல் ஆழி கரை இரவாகிய கடலின் எல்லையை பார்த்தான். பகலவன் உதித்து அவனுடைய கதிர்கள் வெளிப்பட்டு விளங்கிய அளவில் ராமன் துயில் உணர்ந்தான். உயர்ந்தோரை துயில் உணர்த்த வேண்டுபவர் தம் மெல்லிய கைகளால் அவர் திருவடிகளை வருடி துயில் எழுப்புதல் முறையாகும். அதனால் இரவி இளங்கரத்தால் அடிவருடி அனந்தல் தீர்ப்பல் என்றார். அழகா இருக்குல்ல, எப்படி அவர் எழுப்புறாரு. கதிரவன் வந்து ராமர் கால வருடி மெதுவா எழுப்புறாரு. சூரிய கதிர்கள் பட்டு. ஆமா, அந்த ராமர் வந்து பார்க்கடல்ல அவரை விட்டு என்னைக்குமே பிரியாத தம்பி ஆதிசேஷனா தாங்கி படுக்கிறாரு. சூரியன் மெதுவா அந்த பார்க்கடல்ல உதிக்கிற மாதிரி, கடல்ல உதிக்கிற மாதிரி உதித்து அவர் எழுப்புறாரு. கரெக்ட். 34. ராமலட்சுமி இல்ல, ஷீஸ் லெஃப்ட். ஓஹோ, ராஜிதான். சரி, நான் படிக்கிறேன். 634ஆம் செய்யுள். ஊழி பெயர்ந்தென கங்குல் ஒருவண்ணம் புடை பெயர உறக்கம் நீத்த சூழி யானையின் எழுந்து தொல் நியம துறை முடித்து ஸ்ருதி அன்ன வாழி மாதவர் பணிந்து மனக்கு இனிய தொம்பியோடும் வம்பின் மாலை தாழும் மாமணி மௌலித்தார் சனகன் பெருவேள்வி சாலை சார்ந்தான். ஊழி பெயர்ந்தன யுகமே கழிந்தாற் போல கங்குல் இரவு காலமானது ஒரு வண்ணம் ஒருவாறு புடை பெயர தன் நிலையில் இருந்து நீங்க உறக்கம் நீத்த தூக்கத்தை விட்டு எழுந்த ராமன் சூழி யானையை முகப்படாமுள்ள யானை போல எழுந்து துயில் நீங்கி எழுந்து தொல் நியமத்துறை பழமையான நித்திய கடன்களை முடித்து நிறைவேற்றி ஸ்ருதி அன்ன மாதவன் வேதத்தின் உருவம் போன்ற கோசிக முனிவனை பணிந்து வணங்கி அவனுடன் மனக்கு இனிய தன் மனதிற்கு இனிய தம்பியோடும் தம்பியான லக்குவனுடனும் வம்பின் மாலை தாழும் மனம் கமழும் மாலை தாழ்ந்த மாமணி மௌலி சிறந்த மணி மகுடத்தையும் குலத்திற்குரிய மாலையையும் அணிந்த ஜனக மன்னனது பெருவேள்வி சாலை பெரிய யாகசாலையை அடைந்தான். ஊழி பெயர்ந்தன கங்குல் ஒரு வண்ணம் புடை பெயர என்றதனால் காதல் வயப்பட்டவருக்கு இரவு நீட்டித்து நிற்றல் விளக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன இருக்கோ அடுத்த பாட்டா அதான் அவர் வந்து துயில் எழுந்து தம்பியோடையும் அந்த முனிவரோடையும் அவங்க வந்து அந்த ஜனக மகாராஜாவோட வேள்வி சாலையை நோக்கி போறாங்க. அவர் வந்து காதல் வயப்பட்டதுனால அந்த இரவு அவருக்கு நீளமாக நீட்டித்து நிற்கிறதாக விளக்கப்படுகிறது. புரியுறது இல்லையா? அடுத்த பாடல். வேள்வி முற்றிய ஜனகன் முனிவர் முதலாயினர் புடைசூழ வீற்றிருத்தர் முடிச்சனகர் பெருமானும் முறையாலே பெருவேள்வி முற்றி சுற்றும் இடிக்குரலின் முரசு இயம்ப இந்திரன் போல் சந்திரன் தோய் கோயில் எய்தி எடுத்த மணி மண்டபத்துள் எண்தவத்து முனிவரோடும் இருந்தான். பைந்தார் வடித்த குனிவரி சிலை கைமைந்தனும் தம்பியும் மருங்கின் இருப்ப மாதோ. முடிச்சனகர் பெருமானும் பொன்முடி தரித்த ஜனக மன்னனும் முறையார் அப்பொழுது வேத விதி முறைப்படியே மறை வேள்வி முற்றி வேத மந்திரங்களோடு கூடிய யாகத்தை முடித்துவிட்டு சுற்றும் எல்லா பக்கங்களிலும் இடிக்குரலின் இடி முழக்கம் போன்று முரசு இயம்ப பேரிகைகள் ஒலிக்க இந்திரன் போல் தேவேந்திரன் போல் சந்திரன் தோய் சந்திர மண்டலத்தை அளாவி உயர்ந்துள்ள கோயில் எய்தி அரண்மனையை அடைந்து எடுத்த அங்கே உயர்ந்து அமைந்த மணிமண்டபத்தோடு நவரத்ன மண்டபத்திலே விஸ்வாமுத்திரன் முதலியோரை உபச்சரிக்க என் தவத்து மதிக்கத்தக்க தவத்தை உடைய முனிவரோடும் விஸ்வாமித்திர முனிவனுடன் பைந்தார் பசுமையான வெற்றி மாலை சூடிய வடித்த குனி வரிசிலை வளையும் இயல்புள்ள கட்டமைந்த நீண்ட வில்லை ஏந்திய கைமைந்தனும் கையை உடைய இராமனும் தம்பியும் அவன் தம்பியாகிய லக்குமணனும் மருங்கின் இருப்ப தன் பக்கத்திலே வீற்றிருக்க இருந்தான். இனிதாக அமர்ந்திருந்தான் ஜனகன் தன் வேள்வி முடிந்ததும் அரண்மனை மண்டபத்தில் வேள்வி கண்டு வந்த விஸ்வாமித்திரனும் ராம லக்குவர்களும் உடன் இருக்க தங்கினான் எனலாம். சிலை கை மைந்த வில்லாற்றலும் தோல் வலிமையும் மிக்கவன் இராமன். இப்ப ராமன் வந்து ஜனகர் பக்கத்துல உட்கார வச்சுட்டு இருந்தான்னு அர்த்தம். விஸ்வாமித்திரன். அடுத்தது ஜனகன் வினாவும் விஸ்வாமித்திரன் உரையும். இருந்த குல குமரர் தமை
இரு கண்ணின் முகந்து அழகு பருக நோக்கி அருந்தவனே அடி வணங்கி, யாரை இவர் உரைத்துடுமின் அடிகள் என்ன? விருந்தினர்கள் நின்னுடைய வேள்வி காணிய வந்தார், வில்லும் காண்பார், பெருந்தகமை தயரதன் தன் புதல்வர் என அவர் தகைமை பேசலுற்றான். அப்போ இருந்த குல குமரர் தம்மை, சனகன் தன் அருகில் அமர்ந்திருந்த உயர்குல மைந்தர்களை இரு கண்ணின் தன் 2 கண்களாலும் அழகு முகந்து பருக, அழகை அள்ளி முழுவதும் பருகும்படி நோக்கி பார்த்து, அருந்தவனை உடனே அருந்தவத்தனான கௌசிகனை அடி வணங்கி திருவடிகளில் வீழ்ந்து வணங்கியவனாய் அவரை நோக்கி, அடிகள் தவ வேதியரே, யாரை இவர்? இக்குமரர்கள் யாவர்? உரைத்திடுமின், இவர்களின் தன்மையர் என்று சொல்வீராக என்ன என்று கேட்க, கோசிக முனிவன், விருந்தினர்கள், உன் பக்கம் புதியதாக வந்த இவர்கள் பெருந்தகைமை நிரம்பிய தயரதன் தன் புதல்வர், தசரத மன்னரின் மைந்தர்கள். நின்னுடைய வேள்வி உன்னுடைய யாகத்தை காணிய வந்தார், காணும் பொருட்டு வந்துள்ளார்கள். அது தீர்ந்து விட்டதால் இனி வில்லும் காண்பார், உன்னிடம் உள்ள சிவதனுசையும் பார்ப்பார்கள் என்று கூறி அவர் தகைமை அம்மன்னரின் மைந்தர் தம் பெருமைகளை பேச சொல்லத் தொடங்கினான். யாரை இவர் உரைத்திடுமின் இடைச்சொல், அவரது குலப்பெருமை அவர் பெருமையே என்பது உணருமாறு அவர் தகைமை பேச உற்றான் என்றார். வில்லும் காண்பார், மற்றவர் போல் வேள்வியை கண்களால் காண்டலோடு அமையாமல் நீ கன்னி மனத்தின் பொருட்டு வைத்துள்ள சிவதனுசையும் வளைக்க வல்லவர்கள் என்ற குறிப்பும் தோன்றும். ஒரு குறிப்பா சொல்றார், அந்த சிவதனுசையும் பார்த்து அதை வளைக்கக்கூடிய திறமையும் உள்ளவர்கள்ன்றது ஒரு குறிப்பா சொல்றாரு. இந்த இடத்துல ராமலக்ஷ்மணர்களுக்கு இந்த மாதிரி விஸ்வாமித்திரர் நல்ல தசரதன் மகன்கள் எல்லாம் சொன்னப்போ இந்த வேள்வியை பார்க்க வந்தார்கள், இப்ப வில்லையும் காண்பார்கள்னு சொல்ற போது ராமலக்ஷ்மணர்களுக்கு இந்த குறிப்பு தெரியுமா? இந்த மாதிரி இந்த கதை வில்ல நம்ம வளைக்கணும் சொல்றாருங்கிறது தெரியுமா முன்னையே? பின்னாடி படிச்சா வருமோ? இது வரைக்கும் சொன்ன மாதிரி வரல, இல்ல எங்கேயுமே குறிப்பிடல. இப்பதான் அவரோட தவ வலிமையால தெரிஞ்சிருக்கலாம். இல்ல இப்பதான் முதல்ல குறிப்பு வருது. அதான் அவர் அதை குறிப்பா சொல்றாருன்றார் இல்லையா, வைத்துள்ள சிவதனுசையும் வளைக்க வல்லவர்கள் என்ற குறிப்பு தோன்றது. பட் அதை வளைத்தா கன்னி மனத்தின் பொருட்டு நினைச்சுக்கிறாரு, சொல்றாரு. ஆனா பாடல்ல காண்பார் மட்டும்தான் வந்திருக்கு. பெருந்தகைமை தயரதன் தன் புதல்வர் என அவர் தகைமை பேசலுற்றான். வேள்வி காணிய வந்தார், வில்லும் காண்பார்னாக்கா அது காண்பார்னு போட்டிருக்கு. அத வளைக்கணுங்கிறத சொல்லல, இன்னும் பாடல்ல வரல. பெருந்தகைமை தயரதன் தன் புதல்வர் என அவர் தகைமை பேசலுற்றான். சோ அந்த வில்ல அத குறிப்புதான் நினைக்கணும். அதுல பாடல்ல வில்ல வளைக்கணுங்கிறது குறிப்பிடல. ராமருக்கு தெரியுமாங்கிறதும் தெரியல. தெரியுமாங்கிறது தெரியல. பட் வில்லும் காண்பார்னாக்கா ஒருவேளை விஸ்வாமித்திரருக்கு தெரியும் ஒரு குறிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இருக்கலாம். காண்பார் மட்டும்தான் போட்டிருக்கு. அடுத்தது படிக்கணுமா? இன்னும் இருக்கா? இல்ல மேடம், புது படலம் ஆரம்பிக்குது. அடுத்த முறை ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்த வாரம் வச்சுக்கலாம் இல்லையா? புது படலமா இருக்கு. குலமுறை கிளைத்து படலம். ஓகே. சோ 636ல முடிக்கிறோம். 36ல முடிச்சிருக்கு. ஓகே. ஆமா. ஓகே. எஸ்கே உங்களுக்கு ரொம்ப டைம் ஆறுது இல்ல? அது எனக்கு ஒண்ணு இல்ல, நான் இன்னொரு 1/2 மணி நேரம் முடிச்சுட்டா இருப்பேன். சரி நான் சைனிங் ஆஃப். நீங்க ரெக்கார்டிங் போஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே மேடம். Thank you all. நான் கொஞ்சம் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே மேடம், நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். பை. பார்க்கலாம். Thank you.